ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. கண்ணி மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியாக மார்க்க சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கான அழகிய காரணங்கள். இந்த தலைப்பு குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலேயே அதிகமாக பேச வேண்டிய தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனுப்பிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், நாம் நம்பிக்கொண்டிருப்பதை போன்று நமது வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர்களா அல்லது முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர்களா? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நீ மனித குலத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடை அன்றி வேறு இல்லை, அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடை அன்றி வேறு இல்லை ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறானே, உலகத்துக்கெல்லாம் அவர்கள் அருட்கொடையா என்ற இந்த முழுமையான விளக்கத்தை முஸ்லிம் சமுதாயம் முதலில் விளங்கி கொண்டால்தான், நாம் விளங்கி கொண்டால்தான் இது உலகத்திற்கெல்லாம் அருட்கொடை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல என்பதை நாம் சொல்லால் அல்ல, நல்ல வார்த்தையில் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு, சொல்லால் அல்ல, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலமாக செயல்களால் அவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்வது. பேசிவிட்டு செல்வதால் மட்டும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள போவது கிடையாது. அவர்களுக்கு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் வாழ்ந்து காண்பித்தார்களா? அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அம்சங்களையும் முஸ்லிம்கள் இப்படி கொஞ்சம் கூட அணுகளவும் குறையாமல் பின்பற்றுகிறார்களே, ஆச்சரியம் அளிக்கிறது என்ற நிலை. அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே சுன்னத்தை செயல்படுத்தும் போதுதான் அது பிற மக்களுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதியும். இது அழகிய வழிகாட்டுதலை தலைவர் தான், மிகச்சிறந்த மனித குலத்திற்கே ஒரு அழகிய வழிகாட்டுதலை தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் உருவாகும். இந்த உலகம் இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பாக அஞ்ஞானம், அறியாமை, மடமை, மூட நம்பிக்கை இவைகளால் மிகைத்து போயிருந்தன. மனிதர்களுக்கு மனிதத்தன்மை என்பதற்கு எந்த வரையறையும் இல்லாது காட்டு மிராண்டிகளை போன்ற எந்த காரியத்தையும் செய்வார், மனித நேயத்தோடும் செய்வார்கள். எல்லை மீறி, வரம்பு மீறி, அத்துமீறி காட்டு மிராண்டிகளை போட்டு நடந்து கொண்டார்கள். தன்னை போன்றே பிற மனிதனும் பிற சிறந்த உயிர்தான், அற்புதமான உயிர்தான் விளங்கிக் கொள்ளவில்லை. ஆகவே கொலைகளை தைரியமாக செய்தார்கள், பிறருடைய பொருட்களை தைரியமாக அபகரித்தார்கள். அது மன்னனாக இருந்தாலும் சரிதான், தனி மனிதனாக இருந்தாலும் சரிதான், ஒரு இனக்குழுவாக வாழ்ந்தாலும் பிறருடைய பொருட்களை அபகரிப்பதிலே யார் கை பலமாக இருந்ததோ அவர்கள் தைரியமாக அதை செய்தார்கள். ஐயோ, அடுத்த உரிமையை அல்லவா நாம் எடுக்கிறோம், உடைமையை எடுக்கிறோம் என்று அவர்கள் பயந்தது கிடையாது. மனித குலத்திற்கென்று வரையறுக்கப்பட்ட எந்த நாகரிகமும் உலகில் இல்லை. மக்கள் ஆங்காங்கே குழுக்களாகவும் இனக்குழுக்களாகவும் மொழி குழுக்களாக வாழ்ந்த போது அவரவர் தலைவர்கள் அல்லது அவரவர் நாட்டு மன்னர்கள் அல்லது அவர்கள் நம்புகிற மத குருமார்கள் அல்லது அவர்கள் நேசிக்கிற தலைவர்கள் எதை அவர்களுக்கு வழிகாட்டினார்களோ அதுவே வாழ்க்கை நெறி என்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
மன்னர்களை கடவுளாகவும், சில நேரங்களில் மதகுருமார்களே கடவுளாகவும், சில நேரில் வாழ்கிற காலத்தில் தலைவர்களையே கடவுளாகவும், அல்லது முன் சென்ற தலைவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுக்கு தெய்வீக அம்சம் வந்தது என்று அவர்களை கடவுளாகவும் அவர்கள் தொடர்ந்து வணங்க ஆரம்பித்தார்கள். பின்னர் வணக்கம் மட்டுமின்றி போதாது என்று சொல்லி இது போன்ற வணக்க வழிபாடுகள் உள்ளவர்களுக்கென்று சில நாகரிகம் இருக்கிறது, நாம் நமது வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும், இன்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள். இதை நமது கடவுள்கள் ஏற்றுக்கொள்கிறது, நமது கடவுள் இதை அங்கீகரிக்கிறார் என்று நம்ப வைத்தார்கள். இப்படித்தான் கடவுள் கொள்கைகள் சிதைந்து போய் கிடந்தன. பிறகு உலகத்திலே ஏற்றத்தாழ்வை கண்டபோது, பொருளாதார ஏற்றத்தாழ்வை, ஆண்டான் அடிமை ஏற்றத்தாழ்வு வந்த பொழுது, இல்லை இந்த ஏற்றத்தாழ்வை ஒழித்து சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிசம் போன்ற கொள்கைகளை போன்று முக்காலத்திலே இறைத்தூர் வருவதற்கு முன்பாகவே சமத்துவத்தை பேசி வந்த கொள்கைகளை கொண்டவரும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் மனித குலத்தை முழுமையாக செம்மைப்படுத்த முடியவில்லை. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கடைசி வேதமாக இருந்த இஞ்சிலிலே அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருந்தான். நீங்கள் சூரா மரியமை படிக்கும் அல்லாஹ் சொல்லுவான், நபியை ஈசாவை நாம் அனுப்பினோம், அவர் முன் சென்ற வேதத்தை தௌராவையும் அவருடைய வேதமாக இருக்கிற இஞ்சியலையும் பின்னர் வர இருக்கிற அகமதையும் அவர் மெய்ப்பிக்கக்கூடியவராக வருவார் என்று சொன்னார்கள். பைபிளிலே நிச்சயமாக அகமது அல்லாஹுடைய தூதரை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறது. ஆக இறைவன் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக மனித குலத்திற்கு ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நாகரிகம் உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் யாராலும் அசைக்க முடியாத நாகரிகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாகரிகம் தான் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அருளப்பட்ட நாகரிகம். அந்த நாகரிகத்தை கொண்டு வந்த மாமனிதர் தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலிலே அவர்கள் சொன்னது கடவுள் கொள்கை தான் சொன்னார்கள். காரணம், கடவுளின் பெயரால் தான் உலகத்தில் அநேக தவறுகள், பிழைகள் நடக்கின்றன, குற்றங்கள் நடக்கின்றன. மனிதன் சிந்திக்கிற அறிவு பிடுங்கப்பட்டு ஆன்மீக போதை ஊட்டப்பட்டு கடவுளின் பெயராலே எல்லா தவறுகளும் நடப்பதை உலகில் நாம் காண்கிறோம். சிறு குழந்தைகளை நரபலி கொடுக்கிறார்கள். கேட்டால் அவர் வணங்குகிற தெய்வம் அதற்கு பிடிக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 10 நாட்கள் முன்பாக ஒரு சிறு குழந்தை மீது, 1.5 வயசு குழந்தை மீது ஒரு பூசாரி ஏறி நின்று நெஞ்சிலை மிதித்து குதித்த காட்சி. குழந்தை கதறிய போதும் திருப்பி பிள்ளையை மறுபுறமாக கவிழ்த்து படுக்க வைத்து அந்த 1.5 வயது குழந்தை மீது 100 கிலோ எடையுள்ள மனிதன் பிட்டியில ஏறி இன்று குழந்தை கதற கதற தான் பக்தி முழக்கம் இட்டதை நீங்கள் தில்லால் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம், அல்லது வலைதளங்களிலே பார்த்திருக்கலாம், யூடியூப்லே பார்த்திருக்கலாம். இவைகளெல்லாம் கடவுளின் பெயராலே உண்டானவைதான். கடவுளுக்கு நேர்ச்சை என்ற பெயராலே அவர்கள் மனிதனை கூட கொலை செய்வதற்கு தயங்கியது கிடையாது. அதே போல கடவுளை யார் பூஜை செய்கிறாரோ அவருக்கு தெய்வீக அம்சம் வந்ததாகும், அவர்தான் மனித குலத்திலே புனிதமான படைப்புகளாகவும் அவர்கள் காண்பிக்கப்பட்டார்கள். இவைகளெல்லாம் அடித்து நொறுக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய கொள்கையை, அவனுடைய வானபூமி படைக்கப்பட்ட கொள்கையார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் அனுப்பினான். அவர்கள் மக்களிடத்தை சொன்ன கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்லி நிறுத்தவில்லை, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் பதிலளித்தார்கள். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமானது. உங்களுக்கு ஒரு கடவுள் அல்லாஹ், எங்களுக்கு இன்னொரு கடவுள் என்று போய்விட்டால் பிரச்சனை இருக்காது. இஸ்லாம் தெளிவாக சொன்னது, உங்கள் இறைவன் அல்லாஹ்வை தவிர கடவுள் கிடையாது, வேறு கடவுள் வணக்கத்துக்கு தகுதியும் கிடையாது என்று சொல்லிவிட்டு கடவுளுக்கு ஒரு இலக்கணத்தையும் அல்லாஹ் சொல்லி காண்பித்தார். உங்கள் கடவுள் என்றால் யார் என்று சொல்லுங்கள். யாராவது கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த இலக்கணத்தை எந்த மனிதனாக இருக்கட்டும் அவர்கள் வணங்குகிற கடவுளுக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள். முஸ்லிம்கள் கடவுள் கொள்கையிலே எவ்வளவு தூய கொள்கையை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். நான் இந்த மேடையிலே சொல்வது, நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான் நீங்கள். நாங்கள் எங்கே மாறுபட்டு இருக்கிறோம்? நாங்கள் சொல்லுகிற கடவுள் என்ன சொல்கிறார்?
கடவுள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் தனித்தவன், எனக்கு நிகராக எதுவும் கிடையாது. ஐ எம் த ஒன்லி ஒன் காட். நான் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான். எனக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ தேங்காய் வச்சு கும்பிடு, பாலை ஊற்றி கும்பிடு, நெய்யை ஊற்றி கும்பிடு, கறி அறுத்து சோறு போடு, எனக்கு எதுவும் தேவை கிடையாது. எனக்கு எந்த தேவையும் மனிதன்ட்ட இல்லை. எனக்கு காணிக்கை போடு, அல்லாஹ் கேட்கல. எனக்கு காணிக்கை, எனக்கு உண்டியல் போட்டு எனக்கு காணிக்கை போடு, அல்லாஹ் கேட்கல. அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. எனக்கு வீக்கை செலவுக்கு பணம் வேணும், அல்லாஹ்க்கு தேவையில்லை. மனிதன் தான் போய் என்ன செய்வான், இறைவன்ட்ட எனக்கு கஷ்டமா இருக்கு காசு கேட்பான். இறைவனுக்கு தேவையில்லை. லம் எலித் வலம் யூலத். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. யாரையும் பெறவில்லை என்றால் இறைவனுக்கு மனைவி பிள்ளைகள் கிடையாது, மனைவி கிடையாது, ஆகவே பிள்ளையும் கிடையாது. மனைவி அவனுக்கு ஏன் தேவை? அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. மனிதன் கற்பனை செய்வதை விட்டும் இறைவன் மிக தூயவன். மனிதன் கற்பனை செய்வதை விட்டும் இறைவன் மிக தூயவன். அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. அப்படி அம்மா அப்பா இருந்தால் அவன் கடவுளாக இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் இருக்கும்போது இவர் எப்படி கடவுளாக வந்தார்? புரியுதா? அவருக்கு மனைவி தேவை என்றால் பலகீனமான மனிதன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? தனக்கு ஒரு துணை, உதவி, அசிஸ்டன்ட் தேவை, ஆத்மார்த்த உதவியாளர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மனைவி என்றால் யார் தெரியுமா? அவள் உன் ஆத்மார்த்த உதவியாளர் என்றார்கள். she is your soul assistant. உன்னுடைய ஆத்மார்த்த உதவியாளர். மனைவி என்பவள் உன்னுடைய ஆத்மார்த்த உதவியாளர். இறைவனுக்கு அது தேவையில்லை. அவன் எப்படிப்பட்ட என்பதை குர்ஆன் சொல்கிறது. இறைவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது நடக்க வேண்டும் நாடினால் குன் ஃபயகுன், ஆகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான், அது நடந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் தானப்பா நீங்கள் கடவுளாக இருக்க முடியும். பலகீனம், தேவை, நான் எனக்கு நிகராக சிலர் இருக்கிறார்கள் அல்லது எனக்கு கூட்டாளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவன் தனித்த கடவுளாக எப்படி இருக்க முடியும்? ஆகவே இதுதான் உங்கள் இறைவன் என்று சொன்னான். அடுத்து, மனிதனுக்கு இருப்பதை போன்ற பலகீனங்கள் கடவுளுக்கு இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. மனிதன் பலகீனமான ஹுலிகல் இன்சான் லைஃபா, மனிதன் பலகீனமானவன். அவனுக்கு பசி ஏற்படும், தாகம் ஏற்படும், களைப்பு ஏற்படும், தூக்கம் ஏற்படும். அவனுக்கு பலகீனத்தால் ஆண்மன் தேவையை நோக்கி நகர்வான். உண்டால் கழிவு நீக்கம், இல்லை என்றால் பைத்தியம் பிடித்து விடும். உறக்கம் இல்லை என்றால் மனநிலை பாதிக்கப்பட்டு விடுவான். நோய் வந்தால் வேதனை தாங்க முடியாது, வலி ஏற்பட்டால் காயம் தாங்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதன் பலகீனமென இருப்பதை போன்று கடவுள் இருக்கக்கூடாது அல்லவா? ஆகவே அல்லாஹ் சொன்னான், உன் இறைவனுக்கு வணக்கத்துறையும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் ஹய்யுல் கையும், அவன் நித்திய ஜீவன், அவன் நிலைத்திருப்பன். அல்லாஹு ஆயத்தில் குர்சி. என்னது இது? ஆயத்தில் குர்சி. நான் பிற மக்களுக்கான தமிழ்ல சொல்லிட்டு வரேன். நான் அரபில் ஓதிடலாம், அவங்களுக்கு புரியா, ஏதோ அரபியில் ஓதிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருவாங்க. மந்திர சொல் அல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கணும். திருக்குரான் மந்திர சொல் அல்ல. முஸ்லிம் சமுதாயமே அதை தவறாக புரிந்து வைத்து மந்திர சொல் போல் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அது மந்திர சொல் அல்ல. உலகத்தையே அறிவால் சிந்திக்க வைத்து அவர்களை சிந்தனையை புரட்டி செயல்வடின் தூய செயல்வடத்தின்பால் கொண்டு வருகிற அது மந்திர புத்தகம். அது அப்படிப்பட்ட மந்திர புத்தகம். ஆக இறைவன் தன்னை சொல்கிறான், அவனுக்கு பசியோ தூக்கமோ சிறு தூக்கமும் கிடையாது, அவனுக்கு உறக்கமும் கிடையாது, அவனை பீடிக்கவும் செய்யாது. வானம் பூமி உள்ள எல்லாம் அவனுக்கே சொந்தம். அவன் அனுமதி யாரும் பரிந்துரைக்கவும் முடியாது. அவனுடைய அரசு குர்சி, வானம் குர்சியானது, வானம் பூமி எங்கும் பரவி இருக்கிறது. அவன் அனுமதி யாரும் அவனை ஞானத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் அலீம் அலீம் அலீம், அவன் மகத்தானவன், அவன் ஞானம் எல்லாம் அறிந்தவன், எல்லாத்த மிகைத்தவன், ஞானம் மிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிறான். அல்லாஹ் மிகைத்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவன் தன்னை இப்படித்தான் அடையாளப்படுத்துகிறான். இந்த கடவுள் இலக்கணத்தை தயவு செய்து போட்டு பாருங்கள். அன்பிற்கினிய பிற சமுதாய சொந்தங்களே, கடவுள் என்றால் யாராக இருக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். என் மனசுக்கு பட்டதெல்லாம் கடவுள் என்று ஒரு சமுதாயம் விளங்கி வைத்துத்தான் அவர்கள் லாது உஜ்ஜா மன்னாத் இறை தூதர் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாக அந்த அரபு குலத்து மக்கள் எல்லாம் லாது உஜ்ஜா மன்னாது போன்ற சிலைகளை, ஹுபுல் போன்ற சிலைகளை வணங்கி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த சிலைகள் உங்களுக்கு என்ன தருகிறது? அப்போ சொன்னார்கள், சிலைகளை நாங்கள் வணங்கவில்லை, மாறாக இந்த சிலைகள் எல்லாம் உண்மையான மெய்யான தேவனாகிய அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்கின்றன என்று சொன்னது. அப்ப இறைவன் சொன்னான், எப்பா, நான் தான் உன்னை படைத்தேன், உனக்கு உயிரும் தந்தேன், உனக்கு அழகிய தாய் தந்தை தந்தேன், உன்னை பராமரிப்பதற்கு உனக்கு வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் தந்தான். அப்படி இருக்க உன் இறைவன் உன்னிடத்தில் பேசுவதற்கு இடைத்தரகர் எதற்கு என்று இறைவன் கேட்டான். எப்பா, உனக்கு எனக்கு இடைத்தரகர் எதுக்குப்பா?
இந்த தெய்வங்கள் தான் என்னை இறைவனிடத்தில் நெருக்கமாக இருக்கின்றவா? இல்லை. அல்லாஹ் சொன்னா, உங்கள் பிடரி உயிர் நரம்பிலும் நான் நெருக்கமாக இருக்கிறேன்னு சொன்னான். உங்கள் பிடரி உயிர் நரம்பிலும் நான் நெருக்கமாக இருக்கிறேன். உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் என்பதை உன் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம போய் கேட்டு அந்த இடத்துல நின்று, இறைவனே என் நிலையை பார்த்தாயா, வீட்டில் குடும்பம் சரியில்லை என்று சொன்னால்தான் அல்ல. ஒரு இறை நம்பிக்கையாளன் மனதிற்குள் நினைக்கிறான், என்னை படைத்தவனே, என் கஷ்டங்களை நீ உன்னையன்றி யார் தீர்ப்பாய் என்று மனதிற்குள் நினைத்தால் அதை அறிந்து கொள்ள சக்தி இல்லாத எப்படி உங்கள் கடவுளாக இருக்க முடியும்? அவன்கிட்ட போய் நீங்க அழுதாதான் கேட்கணுமா? இல்ல, இறைவன் உங்கள் உள்ளங்கள் உள்ளவற்றை அறிந்தவனாக இறைவன் சொல்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான். அவன் தான் உங்கள் இறைவன் என்று கடவுள் கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் மரணிப்பதும் கிடையாது, அவனுக்கு தூக்கம் கிடையாது, எந்த பலகீனம், பசி, துக்கம் எதுவும் கிடையாது. ஏனென்றால் இழப்பு ஒன்று இருந்தால் தானே அவனுக்கு துக்கம் ஏற்படும், பலகீனம் அவனுக்கு தூக்கம் ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹை பற்றி இறைத்தூர் அறிமுகப்படுத்திட்டு, இந்த கடவுள் தான் மெய்யான கடவுள், இந்த கடவுளை நீங்கள் வணங்க வாருங்கள் என்று அழைத்தார்கள். இதுல என்ன தவறு இருக்குது? முஸ்லிம்களை மக்கள் குரோதம் கொள்கிறார்களே, விரோதம் கொள்கிறார்களே, எப்பா நீ வணங்குற கடவுள் நல்ல தூய்மையானாக இருக்கணும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இப்படி சொன்னதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அல்லாஹ்வை என்ன செய்யறாங்கன்னா, இவர் அல்லாஹ் ஒரு சாமி, அல்லாஹ் சாமி என்று விளங்குகிறார்கள். அல்லாஹ் சாமி அல்ல, அவன் வானம் பூமி படைப்புடைய அதிபதி, அவன் தான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இறைவன் பக்கமே இருக்கிறது என்று தனக்கு உரிமை கோருகிற மகத்தான சக்தி தான் படைத்த இறைவன் என்றால், அந்த தூய இறைவனை உலகத்திற்கு எடுத்து மீண்டும் சொல்வதற்காக. ஏனென்றால் கடவுள் கொள்கையிலே கலப்படங்கள் வந்தன. கடவுள் கொள்கையிலே கலப்படங்கள் வந்து மன்னர்கள் எல்லாம் அக்காலத்திலே தன்னை கடவுளாக வணங்கும்படி சொன்னார்கள். மன்னருக்கு மக்கள் சாஷ்டாங்கம் செய்தார்கள், முட்டங்கால் போட்டு வணங்கினார்கள், சஜிதா செய்தார்கள். சஜிதா மீன்ஸ் சிரவணக்கம் செய்தார்கள். இஸ்லாம் அதை அனுமதிக்கலை. சில நேரங்களில் மத குருமார்கள் தன்னை கடவுளாக ஆக்கி கொண்டு ஓடி பித்தலாட்டங்கள் செய்தார்கள். இஸ்லாம் அதை உடைத்தெறிந்தது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏகத்துவ கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன் என்ற அழகிய வேதத்தை தந்து இதன் மூலமாக எடுத்து செல்வீராக என்று சொன்னான். இரண்டாவது, இந்த உலகத்தில் அறியாமை இருந்தது என்று சொன்னேன். அஞ்ஞானமும் அறியாமை மிகைத்திருந்த காலம் அது. மனிதன் மனோச்சையை பின்பற்றுவனாக இருந்தான். தன் மனதுக்கு எது சரியென்று படுகிறது அதை செய்கிற துணிச்சல் மிக்கவனாக மனிதன் இருந்தான். ஆனால் மனிதன் என்ற படைப்பு அற்புதமான படைப்பு. மனிதனுக்குள்ள படைப்புகளே, அவனுடைய உறுப்புகளே மிக சிறந்த உறுப்பு அவனுடைய கொடுக்கப்பட்ட அறிவு, பிரைன். அது பயங்கரமான ஆற்றல் உடையது. அந்த ஆற்றல் உள்ள மனிதனுக்கு சரியான வழிகாட்டுதல் தேவை. இல்லை என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு அவனுக்கு எது சரி என்று படுகிற அதை நோக்கி நகர்ந்து விடுவான். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர் கையிலே ஒரு வேதத்தை தந்தான். அந்த வேதத்தின்படி அவன் வாழட்டும், இல்லை என்றால் அவன் வழிதவறி போய்விடுவான். இந்த வேதத்தின்படி வாழ்ந்தால், குர்ஆன் என்ற வேதத்தின்படி வாழ்ந்தால் தான் நேர்வழி பெற முடியும் என்று சொல்கிறான். ஒருவருக்கு சரி என்று பட்டது மற்றவருக்கு தவறு என்று படலாம், ஒருவருக்கு தவறாகப்பட்டது மற்றவருக்கு சரி என்று படலாம். ஆகவே யாருக்கு இது பொதுவான நீதியை உருவாக்க முடியும் என்று கேட்டால், மனிதன் எல்லோரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் நாளை இன்னொரு கூட்டத்தாக ஆகி இந்த சட்டத்தை மாற்றி இன்னொரு சட்டத்தை உருவாக்குவார்கள். ஆக இறைவன் ஒரு பொதுவான சட்டத்தை இறக்கி இதுதான் இறைவன் புறத்தில் வந்த வழிகாட்டல் என்று சொல்லி காண்பித்தான். ஆகவே அருள்முறை குர்ஆன் இந்த அஞ்ஞானம் உள்ள மக்களுக்கு கல்வி எனும் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. கல்வி எனும் வெளிச்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை தானாக எழுதியிருப்பார் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த நபி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இல்லை என்றால் இவர் நல்ல படித்த மனிதர், இவராகவே இருந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் ஒரு அழகிய தூதரை தேர்ந்தெடுத்தால். அந்த தூதருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் யாரை முன்மாதிரியாக காட்ட வேண்டும் என்றால் குழந்தை முதலே தான் நபியாக ஆகி மரணிக்கும் வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாத, யாராலும் குறை கூறப்பட முடியாத ஒரு பரிசுத்தமான மனிதனைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக தேர்ந்தெடுத்து சொன்னார். வாழ்ந்தால் இவரை போன்று வாழு என்று சொல்லக்கூடிய ஒரு தூய மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக தேர்ந்தெடுத்து அவர்கள் கையிலே திருக்குர்ஆன் என்ற ஒளியை தந்தான். திருக்குர்ஆன் என்ற ஒளியை தந்தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரம் செய்ய இங்கு வந்தவர்கள் அல்ல, மேஜிக் காட்ட வந்த நபி கிடையாது.
பிற மனிதர்களை போன்று தன்னை தூயவர் என்று காட்டுவதற்காகவோ தான் இறைவனின் தூதர் என்று சொல்லப்படுவதற்காகவோ மந்திர தந்திரங்கள் செய்ய வந்த மனிதர் கிடையாது. அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இறைவன் தந்த திருக்குரான் படி வாழ்ந்து மரணித்தார்கள். அவ்வளவுதான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய அற்புதங்களை வழங்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு என்று அழைக்கப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவர் குருடர்களை பார்வையுடையவராக ஆக்கினார் இறைவனின் திருப்பெயரை கொண்டு. ஒரு களிமண்ணின் பறவையின் மீது உயிரை ஊதினார், அது இறைவனின் திருப்பெயரை கொண்டு உயிருள்ள பறவையாக மாறியது. வெண்குஷ்டரோகையை தடவி கொடுத்தார், அது குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான். அவர் வீட்டில் இந்த வீட்டில் இருக்கிற வீட்டில் என்ன உணவு இருக்கிறது என்று சொன்னார், அவர் வீட்டில் என்ன தானியம் இருக்கிறது என்றும் சொன்னார். இவையெல்லாம் இறைவன் அவருக்கு தந்த அற்புதம் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தடியை பாம்பாக மாறுகிற ஆற்றலும், கையை அவர்களுக்கு வெண்மை அக்கள் வைத்து எடுத்தால் வெண்மையாக மாறுகிற ஆற்றலும் தந்தான். இப்படி நபிமார்களுக்கு எல்லாம் அற்புதங்களை தந்த இறைவன் முகமது நபி ஸல்லல்லாஹு இந்த இறை தூதருக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மந்திரமும் தரவில்லை, எந்த தந்திரமும் தரவில்லை. அவர்களுக்கு தந்தது அழகிய ஒளி நிறைந்த வேதம் என்று திருக்குரான். இட் இஸ் a book of knowledge, a book of wisdom, book of light. வெளிச்ச ஒளி நிறைந்த புத்தகம், ஞானம் நிறைந்த புத்தகத்தை இறைவன் கொடுத்தான். இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என்னடா முஸ்லீம்கள் உட்கார்ந்து புக்கு மேஜிக் மந்திரம் ஒதுக்கிட்டு கிடப்பான்னு பார்த்தா அவன் வேற ஒன்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். திருக்குரான் என்ன சொல்றது தெரியுமா? முஸ்லீம்களை நோக்கி திருக்குரான் ஓதக்கூடிய கூட்டத்தாரை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதரை சபித்தார்கள். யார? நம்மை. எதற்கு சபித்தார்கள் தெரியுமா? திருக்குரான் ஒரு கல்வி, அது ஒரு லைட், ஞானத்தால் ஆன ஒளி என்று இந்த சமுதாயம் புரியவில்லை. அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல்லர் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வான பூமியின் ஆட்சி அதிகாரம் இறைவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை கவனிங்க. இது எல்லா மக்களும் கேளுங்க. முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் இருக்கா? இருந்துதான் இவனை எப்படி உட்கார்ந்து எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கானா நீங்க கேட்பீங்க. பிற மக்கள் கேட்பாங்க, உங்களை நோக்கி கேட்பார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல்லர் وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِأُولِي الْأَلْبَابِ الَّذِينَ يَذْكُرُونَ اللَّهَ قِيَامًا وَقُعُودًا عَلَى جُنُوبِهِمْ يَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. அல்லாஹ் சொன்னான், வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதும், நல்லா கவனிங்க, வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருப்பதும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கிற சமுதாயத்திற்கு பல அத்தாட்சிகள் உண்டு. திருக்குரான் பேசுது, சிந்திக்கிற சமுதாயத்துக்கு பல அத்தாட்சிகள் உண்டு. அவர்கள் வானம் பூமி படைக்கப்பட்டதை பார்த்து ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அவர் சொல்லுவார்கள், இறைவா இந்த வானம் பூமியை நீ வீணுக்காக படைக்கவில்லை. ஃபகீனா சுப்ஹானல்லாஹ், நீ சுப்ஹானக சுப்ஹானல்லாஹ் ஃபகீனா அதாபன், இறைவனே நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாக என்று சொல்லுவார்கள். நல்லா சொல்லி காமிக்கிறோம். இந்த வசனத்தை ஓதிவிட்டு நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை ஓதிவிட்டு யார் ஒருவர் வானம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி சிந்திக்கவில்லையோ, யார் ஒரு இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி சிந்திக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். புரியுதா? திருக்குரான் ஓதி படிச்சு மடிச்சு வைக்கிறதா? அறிவை தேடி ஓடு என்று சொன்ன மார்க்கமா? அறிவை தேடி ஓடு என்று சொன்ன மார்க்கமா? வேதத்தை மந்திரமாக படித்து மடித்து வைக்க சொன்ன மார்க்கமா? சிந்தித்து பாருங்கள். இதை மார்க்கமாக நம்ம காட்டும் என்று சொன்னால் முஸ்லிமின் வாழ்க்கையிலே கல்வி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வியை இந்த சமூகத்தை எப்படி ஆக்கணும் தெரியுமா? தொழுகையை போன்று, ஹஜ்ஜை போன்று, ஜக்காத்தை போன்று கல்வியை நம் மீது கடமையாக தான் ஆக்கினான். கல்வி கடமை. ஆனா என்ன கல்வியாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். மனித குலம் படைப்பினங்களுக்கு பயனுள்ள கல்வியாக நீங்கள் படியுங்கள் என்று இஸ்லாம் நம்மை நோக்கி பெரிய விஞ்ஞானியா மாறுங்கிறது. பெரிய விஞ்ஞானியா மாறு. எப்படிப்பட்ட விஞ்ஞானி? இறைவனுடைய படைப்பினங்கள் எல்லாம் மகிழ்வாக வாழ வைப்பதற்கு உன்னுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கட்டும். வானபூமி படைப்பை சிந்தித்துப்பார். இரவு லைக் டே அண்ட் நைட், இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருது? எப்படி வருது? பிரம்மாண்டமான பூமி சுழல்கிறது, சூரியனை சுற்றி வருகிறது, சந்திரன் நம்மளோடு சேர்ந்து துணைக்கோளாக பயணிக்குது. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? அறிவான சமுதாயமே குர்ஆன் என்ன பேசுகிறது பார்த்தீங்களா? அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம் என்கிறான். அதன் பொருளை நமக்கு தெரியாது. வசப்படுத்தினா கயிறை கட்டி நம்ம கையில கொடுத்தானா? அல்லாஹ் இல்ல. இந்த பூமி நமக்கு வாழ்வதற்காக இருக்கு. எப்படி தெரியுமா? இந்த பூமி சும்மா ஸ்டாண்டிங்ல நிக்கல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மனிதன் நினைக்கிற அற்பத்தனமாக கல்லையும் மண்ணையும் கடவுளாக வணங்குறதுக்கு கேட்கிறேன். இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிற மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது மணி. இந்த பூமி எவ்வளவு?
மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில மேற்பரப்பில் தான் எல்லா ஜீவராசிகள், மலை, செடி, கொடி, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகம் எல்லாம் இந்த பூமியை சுத்தி இல்ல பூமியுடைய மேற்பரப்பில் இருக்கு. இந்த பூமி ரொட்டேட் செல்ஃப், தானாவே சுத்துது. ஆனா பூமி சேர்ந்து நகர்ந்து போகுது. தானா ஸ்பின்னிங் ஆகுது, ஒரே நேரத்தில் நகர்ந்து போகுது, பூமி சுத்துகிறது. புரியவில்லையா? அறிவுள்ள மனிதனை சிந்திக்க வேண்டாமா? உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ சைக்கிள் ஓட்டிட்டு போ, உனக்கு சைக்கிள் நகர்றது உனக்கு தெரியும். நீ கார் ஓட்டிட்டு போ, இந்த கார் நகர்றது உனக்கு தெரியும். ஆனா நீ எந்த பூமியை நீ நானும் வசிக்கிறோமோ, இந்த பூமி மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. எப்படின்ற, அதுவும் நேராக இல்ல, 23 டிகிரி சாய் கோணத்துல பூமி சுரண்டு கொண்டிருக்கு. புரியலையா? இந்த பூமி இப்படி சுத்த வைத்து தான் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான்? இரவையும் பகலையும் மாறி மாறி வர வைப்பதாக சொல்லுகிறான். அறிவுள்ள முஸ்லிம்களே, அறிவுள்ள மனிதர்களே, சிந்திக்க வேண்டாமா? நம் கடவுள் யாராக இருக்க முடியும்? இந்த பிரம்மாண்டமான பூமியை சுழட்டுகிறான். நீங்கள் பார்க்கவில்லையா? பூமிக்கு மேல மலைகளுடைய உயரம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் உயரமான மலைகள் இருக்கு. பூமி சுழலும் போது மலைகள் கவிழ்ந்திருக்கணுமே, ஏன் கவிழல? தாங்கி பிடிப்பது யார்? அறிவுள்ள வேண்டாமா? மனிதன் சிந்திக்க வேண்டாமா? உன் மனித அறிவுக்கு எட்டிப்பாரு. உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து ஒரு மலையை பூமியில உள்ள இறக்க முடியுமா? அட மட சமுதாயமே, மனிதனை புரிந்து கொள்ள மாட்டாயா? புரிந்து கொள்ள உன் இறைவன் யார்? மலைகளை, இந்த பூமி உங்கள் மீது கவிழ்ந்திடாது இருக்கும் பொருட்டு மலைகளை ஆப்புகளாக நாமே அடிக்கணும். குர்ஆன் பேசுகிறேன். இந்த மலைகளை தூக்கி அடிக்கக்கூடிய எந்திரம் மனிதன் இருக்கா? உலகமே சேர்ந்தாலும் தூக்கி அடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட எந்திரத்தை கண்டுபிடிச்சிங்களா நீங்க? எவ்வளவு உயரமான மலைகள், செங்குத்தான மலைகள். இந்த மலைகள்லாம் பூமிக்கு அடியில வேறு கீழே வரைக்கும் போயிருக்க. இதை செய்தது யார் என்று கேட்டால் குர்ஆன் பேசுகிறது, இதை உங்கள் இறைவன் தான் செய்தான். உங்களால் முடியுமா? இல்லைன்னா பூமி என்ன செஞ்சிடும்? உங்கள் மீது கவிழ்ந்திருக்கும் நல்லா சொல்றான். யோசித்து பாருங்க. உங்க கையில கப்புல தண்ணியை வச்சு சுத்தினா என்ன ஆகும்? என்ன செய்யும் சொல்லுங்க? கீழே சிந்தனம்ல. பூமியில கடல், பூமியில எவ்வளவு பகுதி இருக்கு? 70% கவர் பண்ணிருக்கு. ஆனா பூமி என்ன செய்யுது? 1000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. தானம் சுத்தி நகர்ந்தும் போயிட்டு இருக்கு. சுத்துறனா எப்படி சுத்துது? இப்படி சுத்துது. இப்படி ஆகல, இப்படி ரோல் ஆகிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அண்ட வெளியில ஏன் தண்ணி சிதறல? அண்ட வெளியில தண்ணி சிதறணுமே. இறைவன் சொல்றான், அதை நாமே தாங்கி பிடிக்கிறோம். என்ன செய்யறோம்? இந்த கிராவிட்டின்னு ஒன்ன வச்சதை யாரு? மனிதனா? அல்ல நீங்கள் நான் வணங்குற போலியான தெய்வங்களா? அல்லாஹ் ஏண்டி இவரை செய்தது யார்? இதை திட்டமிட்டவன் யார்? இது மணிக்கு இத்தனை வேகத்தில் தான் போக வேண்டும் என்று சொன்னது யார்? பூமி புறப்பட்ட காலத்திலிருந்து அதே வேகத்துல வேகம் குறையாமல் பயணித்திட்டு இருக்கிற அதுக்கு எரிபொருளை நிரப்பி தந்தவன் யார்? இறைவன் கேட்கிறான். எப்பா, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் இந்த இறை தூதர் மூலமாக கேட்க சொன்னது. மனிதன் சிந்திக்க மாட்டாயா? உங்கள் இறைவன் யார் என்று தெரிகிறா என்று அந்த இறைவனை வணங்கு. வா, இப்ப புரிஞ்சுக்க. உங்கள் இறைவன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அடுத்த கேள்வி இறைவன் கேட்கிறான் மனிதனை பற்றி. நீ தாண்டா அழகான படைப்பு, திமிர் பிடித்த படைப்பு, நீ தானே அறிவு இருக்குன்னு சொல்ற. உன் அறிவுக்கே நான் கொஸ்டின் வைக்கிறேன். இறைவன் கேட்கிறான், உன் படைப்பை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீ எப்படி படைக்கப்பட்டா சிந்திக்க வேண்டாமா? இறைவன் சொல்கிறான், உன் தாயின் கருவறைக்குள்ளே அற்பமான இந்திரிய துளியை துள்ளி குதித்து ஓட செய்தது யார்? அற்பமான இந்திரிய துளியை தாயின் கருவறைக்குள்ளே துள்ளி குதித்து ஓட செய்து அதை பின்னை கருவாக்கி அதை இரத்த கட்டியாக்கி சதையை எலும்பாக்கி எலும்பின் மீது மீண்டும் சதையை போர்த்தி அழகிய உருவத்தை கொடுத்து ரூஹை ஊதி ஆனா பெண்ணா என்று தீர்மானித்து யார் தாய் தந்தை என்பதையும் அந்த குழந்தைக்கு அவனே தீர்மானித்து பூமிக்கு அனுப்பி வைத்தானே, அவன் தாண்டா உன் இறைவன். அவனை வணங்க உனக்கு என்ன கேடு வந்தது என்று இறைவன் கேள்வி கேட்கிறான். அந்த இறைவனை வணங்க உனக்கு என்ன கேடு வந்தது? சரி, பூமிக்கு வந்துட்டு இல்ல, உனக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, மூளை இருக்குங்கிற. நீ சாகாமல் வாழ வேண்டியதானே? ஏன் அதை விட சாப்பிடாமல் வாழ வேண்டியதானே? என் அறிவை கொண்டு நான் சாப்பிடாம வாழுவேன். என விஞ்ஞானம் வளர்ந்துட்டு, ஹலோ 10 நாளைக்கு மேல ட்ரிப்பு போட்டா உடம்பு தாங்காது. 10 நாள் தான் ட்ரிப்பு. அதுக்கு மேல என்ன செய்யாது? எனர்ஜி இருக்காது. மனிதன் உடல் உறுப்புகள் என்ன செய்யும்? செயலிழந்து போயிடும். கிட்னி செயலிழந்துரும், டைஜஷன் உறுப்பு செயலிழந்து போயிடும், எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டுரும். இதெல்லாம் உண்மை. அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதை எப்போ உணர்கிறான்? மனிதன் உணர்ந்த பிறகு. உண்மையான இறைவன் யார் என்பதுதான் பிரச்சனை. மனிதன் போய் கேட்டா அவன் எனக்கு கடவுள் இருக்குன்னு சொல்லுவான். நாம கேட்கிற கேள்வி, இந்த இறைவன் சொல்கிறான், எப்பா இந்த அற்பமான இந்திரிய துளியை எவ்வளவு பெரிய உருவமாக தாய் வைத்துக்குள்ளே யார் பண்ணினா? அந்த மெக்கானிசத்தை பண்ணது யாரு? இந்த மெக்கானிசத்தை பண்ணது யார்? அதான் கொஸ்டின். தாய் வயிற்றுக்குள்ளே இந்திரியம் உள்ள இருக்கு. நீங்க சயின்ஸ் படிக்கிற பிள்ளை தான், சயின்ஸ் படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும். தாய் வயிற்றுக்குள்ளே இந்திரியத்துக்கு உள்ளே போன பிறகு
அந்த தாய் வயிற்றுக்குள்ளே அது திரும்பி எம்பிரியோலாஜி கருவுருவலாக மாறி அது இரத்த கட்டியாக மாறி உருவமாக மாறி இறைவன் நீங்க சஜிதா திருக்குறள்ல சஜிதா வசனம் ஓதுறீங்களா? அந்த சஜிதா வசனத்தின் பொருள் என்ன தெரியுமா? அதை அந்த வார்த்தையை சொல்லணும். தனது சக்தியாலும் ஆற்றலாளின் அழகிய முகத்தை செவி புலனையும் பார்வை புலனையும் பிளந்தெடுத்தானே இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அதுதான் சஜிதா வசனத்தில் ஓதுற வசனம் பொருள் தெரியுமா உங்களுக்கு? சஜிதா வசனம் ஓதினா குரானை வச்சு சஜிதா தெரியும்ல. அப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? அந்த தாயின் கருவறைக்குள்ள உள்ள ஃபார்மாய் உருவம் இல்லாத ஒரு சதை கட்டியா உள்ள வந்து உட்கார்ந்து இருக்க. இதை செஞ்சது யாரா? இறைவன் அதை செய்த யார் என்று கேட்கிறான். நீ வணங்குகிற தெய்வமா அல்லது உங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வான்னு கேட்கிறான். அப்புறம் அதுக்கு பார்வை புலனும் செவி புலனும் கரெக்டா ஷேப்பா உள்ள வச்சு மூக்கு நாசி கண்ணு காது மூளை மூக்கு கழுத்துன்னு நல்லா பிரிச்சு பாட்டா கலட்டுறானே உள்ள வச்சு அதை செதுக்கி எடுத்தானே. உள்ள என்ன உள்ள மெக்கானிசம் இருக்குதா? உள்ள என்ன டூல் வச்சு அறுத்து எடுக்கிறாங்களா? அல்லாஹ் சொன்னான், நாமே பார்வைப்புடையும் செவிப்புடையும் சக்தியாகவும் ஆற்றாலும் பிளந்தெடுத்தோம். எதை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ். புரியலையா? உள்ளே வைத்து அல்லாஹ் முகத்தையும் கண்ணையும் நாசியும் படைக்கிறான். பூமியில 800 கோடி பேர் உண்டால் 800 கோடி பேரை ஒரே மாதிரி இல்லாமல் படைக்கிற ஆற்றலை கொண்ட இறைவனை வணங்குவீர்களா அல்லது நீங்கள் கடவுளாக வணங்குகிற சிலைகளையும் கற்களையும் வணங்க போகிறா? இறைவன் திருக்குரான் இந்த நபி மூலமாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உங்கள் இறைவன் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக திருக்குரானை வேதத்தை தந்தான். அடுத்தால மனித குலம் நாகரிகம் இழந்து போய் அவனுக்கண்டு எந்த ஒழுக்கமோ மாண்புகளோ வாழ்க்கை நெறியோ இல்லாமல் அவனவன் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்த போது இறைவனின் தூதர் என்றால் அவர் அதையும் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் சொன்னான், குடும்பவியல் வாழ்க்கை நெறியை அல்லாஹ் உருவாக்கி தந்தான். குடும்பவியல் வாழ்க்கை எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் கட்டாயமாக்கியது. ஆத்து நிசா சதுக்காத்த நிகழா நீ மனக்கொடையை மனமுகந்து கொடுத்து மனமுடித்துக் கொள் என்று சொன்னான். பிற சமுதாயத்தில் யாரால் திருமணம் செய்யாமல் துறவரம் பூண்டால் அவரை பெரிய புனிதனாக கருதுவார்கள். இஸ்லாம் அதை விரட்டி அடிச்சிடும். இஸ்லாத்தில் துறவரம் என்பது ஏமாற்று வேலை என்று சொல்கிறது. ஆண் என்றால் அவனுக்கு உணர்வுண்டு, பெண் என்றால் அவளுக்கு உணர்வுண்டு. ஆணையும் பெண்ணையும் நாம் படைத்ததெல்லாம் அல்லாஹ் சொல்றான், ஓமின் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளது கலக்கக்கும் மின் தக் செயல்ல அதில் 4 4 சொல்லி சரி நான் தமிழில் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ அங்கே பேசினா மாறி மனிதனே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தோம், ஒரே ஆத்மாவிலிருந்தே படைத்தோம். பின்னருடைய ஆணிலிருந்தே பெண்ணை நாம் உருவாக்கினோம். அதிலிருந்து நாங்கள் பல்கி பெருக செய்தோம். உங்களை நாம் பல்கை பெருக இறைவனுடைய மகத்தான அத்தாட்சி பார்த்துடுங்க. இறைவன் நம்மை இவ்வாறு படைத்திருக்க மனிதன் ஏன் நாகரிகத்தோடு வாழ வேண்டும் என்று கேட்டால், மனிதனுக்கு பிற கடவுள்கள் எந்த நாகரிகத்தையும் போதிக்கவில்லை. இஸ்லாம் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று போதிக்கிறது. ஆகவே திருமணத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் திருமணம் செய்து கொள்ளவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எல்லா மதம் துறவரத்தை போற்றி புகழ்ந்து அப்பா அவர் புனிதர் என்று சொல்லும் போது இஸ்லாம் சொல்லுச்சு, இட் இஸ் இம்பாசிபிள், நடக்கவே முடியாது. ஆண் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது, பெண்ணும் கட்டுப்படுத்த முடியாது, இது பொய் என்று சொல்லிட்டு ஆணை மண்ணையும் படைத்ததெல்லாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் மனம் முடித்துக் கொண்டு நீங்கள் சந்ததிகளை பெருக்கி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவனுடைய ஏற்பாடு என்று அல்லாஹ் சொல்றான். குடும்பவியல் திருமணத்தை கட்டாயம் முடிக்க சொன்னான். பின்னர் பிள்ளை பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. திருமணம் எப்படி முடிக்கிறது? அவரவர் ஜாதி அவரவர் குலப்படி நடிப்பதா அல்லது மனித குலத்துக்கெல்லாம் ஒரு நாகரிகத்தை சொல்லிக் கொடுப்பா என்ற போது இறை தூதர் வந்தார்கள். ஏனென்றால் பெண் என்றால் போக பொருளாக, பெண் என்றால் அவருடைய செல்வத்தை பிடுங்கி திங்கிற சமுதாயமாக மாறி இப்பவும் பேசுவான் பாருங்க. பெண் வீட்டில் பிடுங்கி திங்கிற கேவலமான ஆண்கள் இருக்கானா இல்லையா? கேவலமான ஆண்கள் இருக்கானா இல்லையா? நகையை கொண்டா, ரொக்கத்தை கொண்டா, பிரியாணியை கொண்டா, லட்டை கொண்டா, பூந்தியை கொண்டா, பணியாரத்தை கொண்டா, வெக்கங்கட்ட கேட்கானா இல்லையா? இஸ்லாம் இதை அங்கீகரிக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்ன ஆத்து நிசா சதுக்காத்து நிலைகளா, பெண்ணுக்கு அவனுடைய மனக்கொடை நீ மனமுகந்து கொடு என்று சொன்னான். எல்லா சமுதாயத்திலும் ஆண் கேட்பான். இஸ்லாத்துல மட்டும்தான் மாத்தி சொன்னது, பெண்ணை நீ தான் உன்னுடைய மனக்கொடை அவன்கிட்ட கேட்கணும் என்று ஒரு திருமண நாகரிகத்தை உருவாக்கியது. எப்படிப்பட்ட திருமணம்? அது பெண்ணுரிமை சார்ந்த திருமணமாக இருக்கணும். ஏனென்றால் பெண்ணின் சம்மதம் இல்லாத திருமணம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நல்லா கவனிச்சுடுங்க. யாரோ பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார்லாம் பிற்காலத்துல சொன்னது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தின் மகா பெரியவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, அல்லாஹ்வுடைய சட்டம் முதல்ல பெண்ணின் சம்மதம் என்று திருமணம் கிடையாது என்றார்கள். பெண்ணின் திருமணம் சம்மதம் இல்லை என்றால் திருமணம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். நடந்ததா இல்லையா சமகாலத்தில்? அங்கே இறை தூதர் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் நடத்தி காண்பித்தான். ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான்.
பெண் குழந்தை பிறந்தால் அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பெண் குழந்தை பிறந்தால் குழந்தையை உயிரோடு மண்ணில் போட்டு புதைத்தார்கள். எப்படி? குழந்தையை உயிரோடு மண்ணில் போட்டு புதைத்தார்கள். ஒரு இஸ்லாத்தை பிற்காலத்தை ஏற்றுக்கொண்ட போது இறைவன் தூதர்கிட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னை அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்கிறார். நீங்கள் என்ன காரியம் செய்து கேட்ட போது அப்பொழுது சொன்னார்கள், எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. யார சொல்லா? பெண் குழந்தை பிறந்தது. நான் பெண் குழந்தை பிறந்தால் எனக்கு பிடிக்கல. ஆகவே அந்த குழந்தையை நீண்ட தூரம் கொண்டு போய் குழி தோண்டி அந்த குழந்தையை உயிரோடு புதைப்பதற்காக எடுத்து சென்றேன். உயிரோடு புதைப்பதற்காக எடுத்து சென்றேன். அந்த மண்ணை நான் குழி தோண்ட வாரிய போது என் தாடியிலே அந்த மண் நிறைந்திருந்தது. அந்த பச்சிளம் குழந்தை, அப்பாவி குழந்தை, தந்தையின் தாடியிலே மண் ஒட்டியிருந்ததை பார்த்து தனக்கு தான் குழி தோண்டுவா என்பதை தெரியாமல் தந்தையினுடைய தாடியை தட்டி மண்ணை தட்டி விட்டது. செல்லம் போல தட்டி விட்டது. நல்லா கவனிச்சு பாரு, செல்லம் போல தட்டி விட்டது. அவனோ இரக்கமில்லாமல் அதே குழிக்குள்ள அந்த குழந்தை உயிரோடு புதைத்தான். பெண் குழந்தையை பிறந்ததால் அல்லாஹ் சொல்றான், பெண் குழந்தையை பிறந்து விட்டு என்று சுப செய்தி சொல்லப்பட்ட அவர்கள் முகங்கள் கருத்து முகின்றன. நல்லா கவனிச்சுக்கிறேன். அநாகரிகமாக வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், பெண் குழந்தை பிறந்து விட்டது சுப செய்தி என்று சொன்னான். ஆக பெண் குழந்தை முதல் குழந்தை பிறந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத் என்றார்கள். இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தால் நேமத் அருட்கொடை என்றார்கள். மூன்றாவது ரஹ்மத், நேமத், பரக்கத். மூன்றாவது பெண் குழந்தை பிறந்தால் அபிவிருத்தி என்றார்கள். இங்கே 5 பெண் குழந்தை பிறந்தால் அரசனும் ஆண்டியாவான் என்று ஒரு பழமொழியை சொல்லி முஸ்லிம்களை ஏமாற்றிய போது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்பா ரஹ்மத்தும் நேமத்தும் பரக்கத்தும் வீட்டில் குமிஞ்சி இருக்கு. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வருவார்கள். வந்து இந்த குடும்பத்தாருக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். பின்னர் வானவர் தன் சிறகை விரித்து அந்த பெண் குழந்தையை மெல்ல தடவி கொடுத்து அந்த குழந்தைக்கு சொல்வாரு, ஓ பெண்ணே, அழகிய உயிரே, நீ இந்த வீட்டில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு பரக்கத் செய்வானாக என்று துவா செய்வார்கள். யாருக்கு? பெண் குழந்தை பிறந்தது சொன்ன காரணத்தினால். பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்ன காரணத்தினால் இஸ்லாமிய பெண் குழந்தைகளை போட்டி தூக்கி பிடித்தது. அழகிய இஸ்லாமிய நாகரிகத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள நீங்கள் தப்பாக என்ன செய்தீர்கள்? பெண்ணை விட்டு பெண்களை போட்டி போட்டு வாங்கி இந்த தீனில் இஸ்லாத்தை நாசம் செஞ்சீங்க. உண்மையை சொல்றேன். நீங்க இத்தக்குள்ளா, நீங்கள் நான் அல்லாஹை பயந்து கொள்ளும். விளையாட்டில் இந்த மார்க்கம் இது சும்மா நம்பிக்கை கொண்ட விஷயம் இல்ல, நடைமுறை சாத்தியமாக்கின மார்க்கம் அது. அப்ப பெண்ணின் திருமணத்தை நாகரிகமாக மாற்றி பிள்ளை வளர்ப்புகளை பற்றி சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார். எப்பா 10 வயசு ஆனா உங்க பிள்ளைகளை படுக்கை தள்ளி போட்டுருங்க. தந்தை மகளோடு தூங்கக்கூடாது. 10 வயசு மகளோடு தந்தை படுக்க கூடாது என்றார்கள். 10 வயசு மகனோடு தாயும் படுக்கக்கூடாது என்றார்கள். நல்லா கவனம், தாயும் படுக்கக்கூடாது. நீங்கள் சின்ன குழந்தை, சிறு குழந்தை உங்க வீட்டில் இருக்கிறான், கணவனும் மனைவியும் உங்களுடைய தனியறையில் இருக்கிற நேரத்தில் ஃபஜ்ருக்கு முன்பாக, லுகருடைய வேலைக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு 3 நேரங்களில் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் கைப்பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் அறைக்குள்ளே நுழையக்கூடாது, அனுமதி வாங்கி தான் நுழைய வேண்டும் என்று அழகிய நாகரிகத்தை திருக்குர்ஆன் கற்றுக் கொடுத்தது. குழந்தைகள் எப்படி டிசிப்ளினா வளரணுங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. அதே போல பெரியவர்களை கண்டால் குழந்தைகள் சிறுவர்கள் முந்தியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், முந்திய பெரியவர்களுக்கு மதிப்பளித்து சலாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் இஸ்லாமிய நாகரிகம். குழந்தைகளை கல்வி, அறிவு, ஒழுக்கத்தோடு இஸ்லாம் நாகரிகத்தோடு வளர்க்க சொல்கிறது. ஒரு குடும்ப தலைவன் என்பவன் எப்படி இருக்க இஸ்லாமிய நாகரிகம் அழகா சொல்லு. நீ தான் குடும்பத்தின் தலை சிறந்த மனைவிக்கும் பிள்ளைக்கும் நீதான் பொறுப்பாளர். நீ பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. நாளை மனைவியரோடும் பிள்ளைகளோடும் சொர்க்கத்தினுடைய சாலிகான பிள்ளைகளோடு சொர்க்கம் நுழைவான் என்றால் மனைவியும் பிள்ளைகளையும் சாலிகனாக உருவாக்க வேண்டியது ஒரு ஆண்மகனின் கடமை என்று இஸ்லாம் கட்டாயமா சொல்லுது. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஒரு தந்தையின் கடமை. அவன் சம்பாதிப்பது மட்டுமல்ல, தன் மனைவியும் பிள்ளைகளையும் சாலிகனாக சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியத்தை முயற்சி எடுக்க வேண்டியது ஆணின் கடமை என்று இஸ்லாம் சொல்லி தந்தது. அல்லாஹ் நடிகார்களே, நாகரிகங்கள் சிதைந்து போன காலத்தில் இன்னைக்கு நாகரிகம் என்று எதெல்லாம் போற்றப்படுகிறது? ஆடை குறைப்பு நாகரிகம், மது அருந்துவதும் நாகரிகம், இவையெல்லாம் சமூகத்தில் பெரிய ஸ்டேட்டஸாக மாறி போன காலகட்டத்தில் இஸ்லாம் ஆடை கலாச்சாரத்தை, பெண்களின் குறைவான ஆடை கலாச்சாரத்தை ஒழித்தெடுத்து பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் என்றும், அந்த ஹிஜாப் அவருடைய அல்லாஹ் சொல்றான்,
உங்கள் மார்புகளையும் முந்தானைகளால் மறைத்துக் கொள்ளுங்கள், தலையை முக்காடிட்டுக் கொள்ளுங்கள், கைகளையும் முகங்களையும் தவிர மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு ஒரு ஆடை கலாச்சாரத்தை கற்றுத்தந்தான். எல்லா காலத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பான உடை அதுதான் என்பதை கற்றறிந்தவர்கள் மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும். ஆனால் நாகரிகம் என்ற பெயராடு ஆடைகளை குறைத்து அரைகுறையாக சுற்றுவதை இந்த உலகம் தவறாக காட்டும் என்றால் இந்த வலையில் சிக்காது மனித குலம் இறைவன் வகுத்து தந்த நாகரிகத்தின்பால் வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் மாபெரும் புரட்சி செய்தார்கள். இதற்கு முன்பாக வாழ்ந்த பெண்கள் சரியான ஆடை அணிந்திருக்கல. அந்த காலத்துல இஷ்டம் போல ஆடை அணிந்திருந்தார்கள், இஷ்டம் போல ஆடை அணிந்தார்கள். ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிய போது மறுநாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்த ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அன்சாரி பெண்களுக்கும் முஹாஜிர் பெண்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்கள் தன் முகத்தை யாருன்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருந்தார்கள். எல்லா துணிகளையும் போர்த்தியிருந்தார்கள். நைட்டு சட்டமாவது காலையில ஹிஜாப் போட்டு வந்துட்டாங்க. ஆனா அது வரைக்கும் பெண்கள் ஆடையில எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கிடையாது, எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனா அந்த சமுதாயத்தின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த சமுதாயத்தின் கண்ணியம் பாதுகாக்கப்படும். இன்று உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவான் அந்த கண்ணியமிக்க ஆடைகளின் மூலமாக. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஹிஜாப் என்பதை நீங்கள் சாதாரணமாக கருத வேண்டாம். அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு தந்தை தன் மகளிடத்திலே பேசி ஒரு காட்சியை பார்த்து, அவர் இவ்வளவு ஹிஜாப் போடல, அந்த தன் மகள் ஒரு அரை பாவாடை போட்டு நல்ல ஏஜ் அட்டன் பண்ற பருவத்தில் உள்ள பெண்ணு, அந்த பெண்ணிடத்தை சொல்கிறார், மகளே, என் அருமை மகளே, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். யாராவது விலை உயர்ந்த வைரத்தை திறந்து வைப்பார்களா என்று கேட்டார். விலை உயர்ந்த வைரத்தின் வைடூரத்தை யாராவது திறந்து வைப்பார்களா என்று கேட்டார். மகளுக்கு புரியவில்லை. தந்தையே, ஏன் திடீர்னு இப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டபோது, என் அருமை மகளே, உன் உடல் அவயங்கள் எல்லாம் அது வைரத்தின் வைடூரத்தை விட கண்ணியமானதும் விலை மதிக்க முடியாததும் ஆக அதை மறைத்துக் கொள்ள வேண்டாமா என்று தந்தை மகளுக்கு உபதேசம். இது முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத தந்தை தன் மகளுக்கு உபதேசம் செய்கிறான். இன்னைக்கு எது ஃபேஷன் ஆயிருக்கு? தந்தையே மகளை குட்டப்பாவாடை போட்டு கூட்டிட்டு வரான். கேட்டா படிச்சங்கிறான். இஸ்லாம் நாகரிகம், உலகம் அழிகிற நாள் வரைக்கும் ஒரு நாகரிகம் உண்டு. உலகம் அழிகிற நாள் வரைக்கும் ஒரு நாகரிகம் உண்டு. அந்த நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகம் தான். இந்த ஆடையை அவரவர் விரும்பி போட்ட இஸ்லாம் நிறைய நினைக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் எல்லாம் ஹிஜாப்ல போட்டு அடக்கி வச்சிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே சட்டம் போட்டான், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. நீங்க மூமினாக பெண்ணா இருந்தால் ஹிஜாபு போட்டுக்கங்க. நான் குவாலிட்டி போட்டு சுத்துவேன்னா நீங்க சுத்திக்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு நாள் உண்டு, விசாரணைக்காக அல்லாஹ் வைத்திருக்கிற நாள் உண்டு. அந்த நாள் அல்லாஹ் பிடிப்பான். அப்பொழுது உங்கள் ஆடைக்கு வக்காலத்து வாங்க யாரும் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள். இறைவன் கேட்கிற நாள் உண்டு. ஆக உடை நாகரிகம், பெண்களுக்கான நாகரிகத்தை இஸ்லாம் மிக தெளிவாக காண்பித்தது. இது மனித குலத்துக்கு யுகமுடி நாள் வரைக்கும் யாரும் அசைக்க முடியாத நாகரிகம். திருமண நாகரிகம், குடும்ப நாகரிகம். அடுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை இஸ்லாம் பெருசாக பேசுது. பொருளாதாரம் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய செல்வந்தர்களுக்கிடையே பொருளாதாரம் சுழண்டு கொள்ளாது இருக்கும் பொருட்டு நாமே செல்வத்தை மாறி மாறி ஜக்காத்தின் மூலமாக செல்வத்தை சுழல வைத்தோம் என்று சொல்லி காண்பிக்கிறான். பணக்காரனே போயிட்டு இருக்கான், ஏழை ஏழையாக ஆகிட்டு இருக்கான். இந்த நிலை இந்தியாவில் இப்ப இருக்கு. நீங்கள் கண்ணால் பார்த்தா தெரியும். மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி டெவலப் ஆகிட்டே இருக்கான். ஏழைகள் 3 வேளை சாப்பாடு, 2 வேளை உணவு உண்டு. ஏழை 1 வேளை உனக்கு மாறக்கூடிய காலத்தில் தள்ளப்படும் பொழுது ஏழ்மையை விரட்ட வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாம் நல்லா கவனிச்சுடுங்க, இஸ்லாமிய பொருளாதாரம் ஸ்டாண்டர்ட் பொருளாதாரம் இங்கே கிடையாது. இஸ்லாம் வெறுமனே ஜக்காத்து மட்டும் பேசல. கேபிட்டலிசம், முதலாளி தத்துவத்தை இஸ்லாம் அனுமதிக்கும். முதலாளி தத்துவம் இஸ்லாத்துல உண்டு. தொழிலாளிகளுக்கு உரிமையை பற்றி இஸ்லாம் பேசும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஒரு தொழிலாளி உரிமையும் பேசும், முதலாளி தத்துவத்தை இஸ்லாம் பேசும். ஒரு முதலாளி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா அவன் செய்ய வேண்டியது, அவன் ஜக்காத்தை முறைப்படுத்தி கொடுத்துட்டா போதும். ஜக்காத்தை அவன் முறைப்படி கொடுத்துட்டா போதும். அவன் ஏழைகளுக்குள்ள பங்கை, உறவினர்களுக்குள்ள பங்கை, அனாதைகளுக்குள்ள பங்கை, செல்வத்திற்குள்ள பங்கை, வழிபோக்கர்களுக்குள்ள பங்கை பிரித்து கொடுத்து விட்டால், கடனாளிகளுக்குள்ள பங்கை, புதிதாக இஸ்லாத்தை தழுவியவருக்கான பங்கை எடுத்து கொடுத்து விட்டால் அவனுடைய பங்கு நீங்கிவிடும். ஆகவே முதலாளி தத்துவத்தை இஸ்லாம் உடைக்காது. தொழிலாளிக்குள்ள உரிமையை இஸ்லாம் சொன்னது, அவன் வேர்வை காய்வதற்கு முன்பாக என்ன செஞ்சிரு, நீ அவனுடைய ஊதியத்தை கையில் கொடுத்து விடு என்று சொல்கிறது. வேர்வை காய்கிறதுக்கு உழைத்தால் வேர்வை காய்வதற்கு முன்பாக நீ கொடுத்துரு. மனிதன் என்பவன், அறிவில் சிறந்த மனிதன், நாகரிகத்தை அவன் தனக்குத்தானே ஆடைகள் குறைப்பின் மூலமாக, நான் அடுத்து சொன்னேன், மது, சூது, ஆபாசம், வட்டி, மோசடி, லஞ்சம், பிறர் பொருளை மோசடி, அடக்குமுறை என்று மனிதன் தனக்கான வரம்பு மீறலை செய்ய ஆரம்பிக்கிறான்.
இன்னைக்கு நாட்டில் மதுவை திருத்த முடிகிறதா? மதுவை திருத்த முடிகிறதா? எந்த கடவுள் கொள்கை மதுவுக்கு எதிராக பிரச்சாரத்தில் யுத்தம் புரிகிறது? நீங்களே மனசாட்சியோடு பேசுங்க, மனசாட்சியோடு பேசுங்கள். எந்த கடவுள் கொள்கை மதுவுக்கு எதிராக யுத்தம் புரிகிறது? இஸ்லாம் மட்டும்தான் மதுவுக்கு எதிராக போர் பிரகடனமே செய்யும். மதுவுக்கு எதிராக ஒருவன் போதையிலே அவன் என்ன செஞ்சிட்டான், தொழுகைக்கு வந்தான், மது அறிஞ்சான், 40 நாள் தொழுகை நன்மை பறிக்கப்படும். லேசா மது குடிச்சிட்டால். இரண்டாவது, மது அறிந்த நிலையில் ஒருவன் மரணித்தால் அவன் காபிராக மரணிப்பான். மறுமையில எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்று பதில் கேட்டால், யா அல்லாஹ் நீ குடிச்ச காசுல குடிச்சிட்டு வந்தேன்னு அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. இஸ்லாம் எல்லா பக்கம் மதுக்கு எப்படின்னா 10 செட் இருக்கு. மது உற்பத்தி செய்பவன், மதுவை டிரான்ஸ்போர்ட் பண்றவன், ஞாபகம் விடுங்க, மதுவை தூக்கிட்டு வண்டியில கொண்டு வந்து கொடுக்கிறவன், விற்பவன், வாங்குவன், குடிப்பவன், அதுக்கு துணை போவன், அந்த செல்வத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே செலவழிப்பவன் என்று 10 வகையான மதுவை இஸ்லாம் எல்லா ரூட்டையும் பிடுங்கி தூர எடுத்துரும். மதுவுக்கு எதிராக இஸ்லாம் செய்தது அந்த புரட்சியை. மதீனாவில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, மது குடுவையை அவர்கள் அதிகம் வைப்பவர்கள் தான் செல்வந்தனாக கருதப்பட்டார்கள். மது முழுமையாக தடை செய்யப்பட்ட போது அவர்கள் மதீனா வீதிகளிலே மது குடுவைகளை வீட்டர் ஆறாக ஓட விட்டார்கள். மதீனா வீதிகளிலே ஓடியது. வாயில குடித்தவர்கள் கூட மதுவை வாயில கையை விட்டு மதுவை வெளியெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை மிகைத்திருந்தது. பிறகு அவர்கள் மதுவின் பக்கம் நெருங்காத அளவுக்கு மிகப்பெரிய தூய்மையான சமுதாயமாக மாறி போனார்கள் என்றால் நினைச்சு பாருங்க. மது இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க அவ்வளவு சாத்தியமான ஒன்றா? இன்றைக்கு திராவிட மாடல் அரசு எல்லாவற்றுக்கும் சவால் விடுகிறது. எங்களை பீட் பண்ண வேற ஸ்டேட் முடியாதுங்குது. ஆனால் திராவிட மாடல் அரசால் மது இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்க முடிகிறதா என்று கேட்டால் முடியவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சொல்லும். இது நடக்காது என்று சொல்கிறேன் என்றால் நீங்க நினைச்சு பாருங்க. மதுவை குடுவையாக வீட்டிலே வைத்து பிடித்துக் கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ் அதை தடை செய்தான் என்று சொன்ன போது மது குடுவைகளை வீதிகளை வீசி எறிந்து விட்டு குடலுக்குள் இருந்த மதுவை கூட வரலை விட்டு வெளியே எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தூய சமுதாயமாக மாற்றியது யார் என்றால், இந்த சாதனையை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கியாமத் உலகம் அழிகிற நாள் வரைக்கும் மது கூடாது என்று சொல்வதற்காகத்தான் இந்த தூதர் வந்தார் என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ளட்டும். மது இல்லாத சமுதாயம் வாழ முடியும் என்று நிரூபித்து காண்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதுவின் தீமைகள் என்ன கொஞ்சம் நெஞ்சமா? மதுவின் போதில வண்டி ஓட்டிட்டு போய் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது நீங்க பாத்துக்கிறீங்க. எத்தனை பேர் குடிச்சு தானும் செத்து போறான், குடிச்சிட்டு எதிர வரவனே அடிச்சு காலி பண்ணிடுறான். அவ்வளவுதான், அந்த குடும்பம் சிதைஞ்சு நாசமா போயிடும். மதுவினால் போதைக்கு அடிமையாகி வேலைக்கு வீட்டில் படுத்து அவனுடைய ஆண்மை தன்மையும் இழந்து ஆண்மையுடைய பலமும் போயிட்டு வேலைக்கு போதல கொண்டாட்டியோட உடமைகளை கொண்டாட்டியோட செயினையும் கழுத்தையும் மோதிரத்தையும் கலத்தையும் வித்து குடும்பத்தை காலி பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் குடிக்க காசு இல்லாமல் தற்கொலை செய்து கொண்ட வர எத்தனை எண்ணிக்கைகள் தமிழ்நாட்டில் இருக்கு என்று சிந்தித்து பாருங்கள். சிந்திக்க வேண்டாமா? மதுவின் கொள்கை வெறுமன திராவிட இயக்கத்தை போன்று பிரச்சாரம் செய்கிறோம். நம்ம ஓர் இறைவனை வணங்கினால், இந்த இறைவனின் தூதரை நீங்கள் வழிகாட்டியாக எடுத்தால் மது இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்ததுக்கான காரணம். அடுத்தது ரொம்ப முக்கியமான இருக்கு. வட்டி பொருளாதாரத்தை இஸ்லாம் உடைக்குது. வட்டி இல்லாத சமுதாயத்தை உருவாக்குது. வட்டியின் புகையால் ஒரு காலம் உங்களை தீண்டும் என்றார்கள். வட்டி மோசம். யார் வட்டியை உண்கிறாரோ, யார் வட்டிக்கு உதவி செய்கிறாரோ அல்லாஹ்விடத்திலும் தூதரிடத்திலும் போர் பிரகடனம் செய்ததாக குர்ஆன் குற்றம் சாட்டுது. ஞாபகத்திடுங்க. இஎம்ஐல ஜாமா வாங்குறது, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி வட்டிக்கு சொல்லி வாங்கிக்கிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு உலகத்தை அனுபவிக்கிற காரியமாக இருந்தால் இத்தக்குள்ள அல்லாஹை வேண்டுகள் அடிச்சு தூர விசிறுங்க. உங்க வீட்டில் நீங்க யூஸ் பண்ற பழைய அலுமின பாத்திரம் போதும், நீங்கள் இடிக்கிற கை உரல் போதும், நீங்கள் ஆட்டுகிற கல் ஆட்டு உரல் போதும், நீங்கள் அடித்து துவைக்கிற துணி போதும். இஎம்ஐக்கு வாங்கி வட்டியில வாங்கி வாஷிங் மிஷினையோ கிரைண்டரை வாங்கிட்டு பெருமை அடித்துக் கொண்டால், வட்டியை நீங்கள் வாங்கினால் அல்லாஹ்விடத்திலும் தூதரிடத்திலும் போரிடத்தில் மிகப்பெரிய கொடிவையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வட்டியை இஸ்லாம் ஒழித்து கட்டியது. உலகம் அளிக்கிற நாள் வரைக்கும் சமுதாயம் வட்டிகளையும் மதுவிலும் தான் மூழ்கி போகும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தடுத்தான். மோசடி செய்வதை இஸ்லாம் அனுமதி. பிறர் பொருளை மோசடி செய்தால் அல்லாஹ் சொன்னான் மறுமை நாள்ல அதே பொருளை நாம் அரிகண்டமாக மாற்றி 7 பூமியில கழுத்தில் மாற்றி அவனை செய்வோம், பூமியில சொர்க்க செய்வோம் என்று இறைவன் சொல்கிறான். மோசடி என்ன தப்ப முடியாது நினைச்சுக்க. எவனாவது அடுத்தன் பொருளாதாரத்தை ஏமாற்றி அடுத்தன் உடைமைகளை ஏமாற்றி பறித்து கொண்டால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாது. மிக கொடியமான தண்டனையை மறுமை நாள் அனுபவிப்பான் என்று சொன்னார்கள். மனிதனுக்கு
அடுத்த ஏழைகள் பலகீனமான செக்ஷனை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. எந்த சமுதாயத்தில் ஆதரவற்றவர்களும் பலகீனமான ஆகியோருக்கு அவர்களுடைய தேவைகளை யார் சரிவர வழங்கவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். ஒரு நல்ல அரசாட்சி ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட்னா பலகீனம் தேவையுடைய மக்கள் இந்த பூமியில ஏதோ ஒரு ஓரத்துல ராத்திரி எவனும் சாப்பிடாம படுத்திருக்கானாம, யாரோ ஒரு ஊர்ல 4 பேர் ராத்திரி சாப்பிடாம படுக்கிறாங்களாம என்று ஒரு ஆட்சியாளர் கவலைப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நதிக்கரை பேரை சொல்லி சொன்னாங்க, எனது ஆட்சியின் கீழே இந்த நதிக்கரையின் கீழே ஒரு நாய் பட்டினியால் செத்தால், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஒரு நாய் பட்டினியால் செத்தால் இந்த ஆட்சியாளன் உமர் தான் பொறுப்பாளி என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளன் மனிதனுடைய பசிக்கும் பட்டினிக்கும் பொறுப்பெடுக்க வேண்டுமா வேண்டாமா? இந்தியா சுதந்திரம் வாங்கி 47 இருந்து 2025 ஆயிட்டு இன்னைக்கும் இந்தியாவில் 2 வேளை சாப்பிட்றான், 1 வேளை சாப்பிட்றான்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போறான். வெக்கமா இல்லை? இவர்கள் என்ன ஆட்சியாளர்கள் இவர்கள்லாம்? என்ன ஆட்சியாளர்கள்? நான் பேசும் மத்தியா இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும், மனிதன் தன்னோட அடிப்படை பசிக்கு கூட தீர்வு காண முடியாத ஒரு ஆட்சி இருக்குன்னு சொன்னான். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவங்களுடைய பசியை ஜக்காத்தின் மூலமாக பசி ஏழைகளின் பசியை போக்கியது, ஏழைகளின் கடன்களை அடைத்தது, நல்ல கடன்களை விதவைகளின் துன்பங்களை இஸ்லாம் நீக்கியது. ஒரு ஜனாசாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த ஜனாசை வைக்க கபூர்களை வைத்தப்பட்ட போது கபூர் நெருக்கியை பார்த்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி விலகி விட்டார்கள். இப்ப கேட்டாங்க, இந்த ஜனாசாவுக்குள்ள உறவினர்கள் யாரும் உண்டா? கொஞ்சம் பேர் கை தூக்கினாங்க. இவருக்கு கடன் ஏதும் இருக்கிறா என்று கேட்டார். ஆம் யா ரசூலல்லாஹ், கடன் இருக்கு, ஆகவே கபூர் நெருக்குகிறது. இவருடைய கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பொறுப்பேற்கணும் சொன்ன பிறகு பொறுப்பேற்றுக் கொண்டவர் கபூர் விலகியது, அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். இது ஒரு காலம். பின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்காத்தை கடமையாக்கினான். ஜக்காத்தை கடமையாக்கியவர் அல்லாஹ்வுடைய தூதர் இதே மாதிரி ஒரு இடத்துல பிரகடனம் செய்தார்கள். யாராவது ஒரு மனிதன் கடனாளியாக மரணித்து விட்டால் அவனது மனைவி கைம்பெண்ணாக இருக்கும் விதவைக்கு அவனுடைய குழந்தைகளுக்கு முகமது ஆகிய நான் பொறுப்பாளி என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நல்லா கேட்டுக்கிடுங்க. ஜக்காத் மிகப்பெரிய பொருளாதார கொள்கை. ஏழைகள், விதவைகள், அனாதைகள், சிறைப்பட்டோர், கடன் போட்டோர், புதிதாக இஸ்லாத்தை தழுவியோர், இன்னும் வழிபோக்கர்கள், உறவினர்களுக்கும் ஜக்காத் மிகப்பெரிய சிஸ்டம். இது இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாபெரும் மகத்தான ஜக்காத் என்ற தூணை நிறுவி இந்த மனித குலத்தில் வாழ்கிற ஏழ்மையும் பசியும் விரட்டி அடித்தார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதன் வருகைக்கு மகத்தான காரணங்கள் உண்டு. அடுத்தாற் போல மன்னர் மக்களிடத்திலே நீதி நிலைநாட்டப்படல. ஆட்சியாளன் தான் விரும்பியதற்கு தகுந்த மாதிரி நீதி செய்தான். கள்ள தீர்ப்பு கொடுத்தார்கள். இதெல்லாம் ரொம்ப சமுதாயத்தில் தாக்கம் ஏற்படக்கூடியது, பொருளாதாரம் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்லா கேட்டீங்கன்னா அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பெண் தனது ஏழ்மையின் காரணமாக, ஒரு பெண் தனது ஏழ்மையின் வறுமையின் காரணமாக உறவுகள் ஆதரிக்கவில்லை, ஜமாத்து சப்போர்ட் பண்ணல, அக்கம் பக்கத்து வீடு சப்போர்ட் பண்ணல, ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள், கணவன் இல்லை அல்லது கணவன் நோயினால் முடக்கப்பட்டான், மாமியாரும் பலகீனமானவர்கள். இந்த சூழ்நிலை ஒரு பெண் தன்னுடைய பொருளாதாரத்தை தேட யாரும் உதவி செய்யாத போது வழி தவறி போனால் அந்த பெண் குற்றவாளி இல்லை. இந்த ஜக்காத்தை முறைப்படுத்தாத இந்த சமுதாயம் தான் குற்றவாளி. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உதவி செய்ய வேண்டிய சமுதாயம் அந்த பெண்ணினுடைய துயரை நீக்குவதற்கு பதிலாக அந்த பெண்ணினுடைய வலியையும் வேதனையும் தூரத்திலிருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் அவள் தவறு செய்கிற போது அவளை சுட்டி காட்டுற விரல், இந்த 3 விரல் நம்மை நோக்கி இருக்கு என்பதை மட்டும் மறந்துவிடக் கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஆக இஸ்லாம் ஜக்காத் வந்த பிறகு ஏழ்மை வறுமையை ஒழித்து காண்பித்தது. இது மகத்தான சிஸ்டம். அடுத்தால சொல்ற நீதி ரொம்ப முக்கியம். இந்த நாடு சீர்குலைந்து போவதற்கு காரணம் நீதி பரிபாலன முறைகள். அல்லாஹ்வுடைய தூதர் மகத்தான நீதி பரிபாலனத்தை கொண்டு வந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்பான், நீங்கள் நீதி செலுத்துவதென்றால், நீங்கள் நீதி செலுத்துவதென்றால் உங்கள் தாயாக இருந்தாலும் உங்கள் தந்தையராக இருந்தாலும் உங்கள் சகோதரனாக இருந்தாலும் உறவுகளாக விரோதமாக இருப்பினும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் அழகிய முறையில் சாட்சி சொல்லுங்கள். யாருக்கு விரோதமா? உங்களுக்கே எதிராக இருந்தாலும், உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும், உங்கள் சகோதரனுக்கு எதிராக இருந்தாலும், உங்கள் உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதியாக சாட்சி செலுத்துங்கள். குர்ஆன் பேசுது, நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எந்த சமுதாயத்தில் நீதி செலுத்தப்படவில்லையோ அந்த சமுதாயத்தில் இரத்த சிதறல்கள் ஏற்படும் என்றார். ஏன்னா நீதி கிடைக்காத ஆயுதத்தை தூக்கிட்டு சண்டை போட்டு கிடப்பான். இந்த வீட்டுக்காரன் நீதியை அநியாயம் பண்ணிட்டான் என்று இவன் கத்தியை தூக்கிட்டு ஓடுவான். இது இஸ்லாம் சொல்லுச்சு. நீதி பரிபாலனம் என்பது இஸ்லாம் நிலைநாட்டிய மகத்தான ஆற்றல். புரிஞ்சுக்கிடுங்க. ஆட்சியாளனுக்கும் சரி, ஊர் ஜமாத்துக்கும் சரி, வாழ்கிற ஊர் பகுதி மக்களுக்கும் சரி, எங்கந்தான் சரிதான்,
நீதியை நீங்கள் நிலைநாட்டி ஆகுங்கள். இதற்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காண்பித்தார்கள். ஒரு பெண்மணி, குறைஷி பெண்மணி திருடி விட்டார். திருடினால் சட்டம் என்ன? கைகளை வெட்டணும். மார்க்க சட்டப்படி கைகளை வெட்டுவதுதான். ஆனால் அந்த பெண்மணிக்காக பரிந்துரை செய்வதற்கு சென்றவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஸைத் பின் ஹாரிஸுடைய அருமை மகன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு செல்ல பிள்ளை போன்று அழைக்கப்பட்ட உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்மணி உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி, அவர் குறைஷி பெண்மணி, அவர் கை வெட்டப்படக்கூடாது என்று பரிந்துரை செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புருவம் உயர்ந்தது, கண்கள் சிவந்தது. ஒசாமா, ஒசாமா, பயந்து கொள், இத்தக்குள், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் எளியோருக்கு ஒரு நீதியும் வலிமையானக்கு நீதியும் செய்த காரணத்தினால் நான் முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனது. என் மகள் ஃபாத்திமா திருடினால் நான் கரங்களை வெட்டுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தான். ஞாபகம் சொல்லிடுங்க. நீதி என்றால் இதுதான் நீதி என்று சொல்லக்கூடிய மகத்தான நீதிதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிக் கொடுத்தது. இந்த ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த நீதி பரிபாலன முறை இந்த உலகமே என்ன செய்யும்? நேர்மையாக நிம்மதியாக வாழ்வதற்கு உதவி செய்யும். எல்லா மனிதனும் தனது கடைசி தீர்வை தேடி ஓடுகிற இடம் நீதிமன்றங்கள் தான். கீழே அரசியல்வாதி கெட்டவனாக இருக்கலாம், ஆட்சியாளர் அதிகாரிகள் கெட்டவனாக இருக்கலாம். நமக்கு நீதி கிடைக்கும் நீதிமன்றத்துக்கு போனால் அங்கேயும் கெட்டவர்கள் இருந்தால் நீதி கிடைக்காது என்றால் என்ன நடக்கும் நாட்டில் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆக இஸ்லாம் சொன்னது, உனக்கே எதிராக இருந்தாலும், நீ சொல்லக்கூடிய சாட்சி உனக்கே எதிராக இருந்தாலும், உன் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும், உன் சகோதரனுக்கு எதிராக இருந்தாலும், ஏன் உன் உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும், நீ சாட்சியை நீதமான முறையிலே சொல் என்று இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நீதி எவ்வளவு முக்கியம். இந்த நாட்டில் நீதியை பரிபாலனம் செய்த மகத்தான மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனித குலத்தில் ஏற்படுகிற எல்லா அநீதிகளையும் தீமைகளையும் எதிர்த்தார்கள். அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றையும் எதிர்த்து நில்லுங்கள், நன்மை ஏவி தீமையை தடுங்கள் என்று சொல்லினார்கள். இதுக்கு அர்த்தம் புரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிகாதிலே சிறந்த ஜிகாத் என்ன தெரியுமா? அறப்போர்களே மிக சிறந்த அறப்போர். அநீதி செய்கிற ஆட்சியாளனுக்கு எதிராக நின்று கம்பீரமாக நின்று சத்தியத்தை எடுத்து சொல். நீ அநியாயம் செய்கிறாய், நீ ஒடுக்குகிறாய், மக்களை ஒடுக்குகிறாய், நீ செய்வது தவறு, உன்னை திருத்திக் கொள், இல்லை என்றால் நாங்கள் உனக்கு எதிராக களங்காணுவோம் என்று ஒரு மனிதன் மனித சமுதாயமாக நின்று சண்டையிடுவது, அறப்போர் செய்வது, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஜிகாதிலே சிறந்த ஜிகாத் என்று சொன்னார்கள். என்றால் நீதி எவ்வளவு முக்கியம். மனித சமுதாயம் அநீதிக்கு எதிராக போராடுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார். வெறுமனே வந்து, எப்பா நான் ஒரு சிறந்த சாமியாரு, நான் சிறந்த பெரிய ஜிம்புமா சொல்ல வந்திருக்கேன், நல்லா தொடுங்க, குரான் எடுத்து ஓதுங்க, கையில காசு இருந்தா கொடுங்க, நோம்பு வந்தா கஞ்சி சட்னி குடிங்க, பேசாம சத்தெல்லாம் வீட்டுக்குள்ள படுத்துக்கணும், வேலைக்கு போனோமா வந்தோமா படுத்தமா பாங்கு சொன்னோமா தின்னமா தூணுமான் இருக்கணும், வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாது, நமக்கு எதுக்குப்பா ஊர்வம் என்று சொல்ல வந்த அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. எங்கெல்லாம் பலகீன பெண்களாக இருக்கட்டும், அடிமைகளாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள், விதவைகள், ஏழைகள், அனாதைகள், சிறைப்பட்ட யாராக இருக்கட்டும், பலகீன மக்களுக்காக குரல் கொடுத்த மாமனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பொருளாதாரம் தான் சமூகத்தில் பெரிய ரோல் வைக்கும் என்றால் பொருளாதார சுழற்சியை ஜக்காத்து மூலமாகவும் சதக்கா மூலமாகவும் உருவாக்கினார்கள். மேலும் வாழ்க்கையில சொன்ன, மனிதனே நீ வீணுக்காக படைக்கவில்லை என்று லட்சியத்தோடு வாடு என்று குர்ஆன் பேசுது. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எந்த ஒன்றையும் வீணுக்காக படைக்கல. சூரா மூமின் 23 105. இந்த நான் சொல்றான், மனிதனே உன்னை வீணுக்காக படைத்தோன் என்று எண்ணுகிறாயா? என்னிடம் மீண்டும் திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வருவ, நீ என்னிடம் வருவாய். எப்படி வருவாய்? சத்து பிணமாக வருவாய். உன் உடலை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான், உன்னை எரிப்பான் அல்லது புதைப்பான், ஏதோ ஒண்ணு நடக்கும் இந்த பூமியில. அப்புறம் இந்த உயிரை உனக்கு உடல்ல உன் தாயும் தந்தையும் ஒன்று கூடி மகிழ்ச்சியா ஒன்று கூடிந்த போது இந்திரிய துளியை அது உருவமாக மாட்டி அதில் உயிர் கொடுத்து அனுப்பினானே, அவனே அந்த உயிரை கைப்பற்றி வைத்து நியாயம் கேட்பான் என்று நம்பிக்கை இஸ்லாம் ஏற்படுத்தியது. ஆக வீணுக்காக படைக்கப்பட்ட நினைச்சுக்கிட்டியா? நீ வாழ்கிற காலமெல்லாம் இறைவன் பகத்து நியதிப்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இதுக்குத்தான் நீ படைக்கப்பட்டாய் தவிர உன் சுயமாய் வாழ்ந்து உன் மனோச்சைப்படி வாழ்ந்து மரணிக்க அனுமதி இல்லை. நிச்சயமாக நீ மரணிப்பாய் என்றும். எப்படி மரணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது. எப்படி மரணிக்க வேண்டும் தெரியுமா? இறைவனுடைய திருப்தியை பெற்ற நிலையிலே மரணிக்க வேண்டும். உங்களுடைய மன்னர்கள் அத்தாட்சியார்கள் இஸ்லாம் சொல்லுச்சு. ஒவ்வொரு மன்னரையும் அத்தாட்சிகளா இருக்கணும். எப்படி தெரியும் மன்னர் அத்தாட்சி? சதக்கு அல்லாஹ்வுடைய 3 விஷயத்தை சொன்னார்கள். மன்னரில 3 விஷயங்கள் தான் உங்களுக்கு தங்கும் என்றார்கள். 1, நீங்கள் விட்டு சென்ற சாலிகான பிள்ளைகள். நல்ல பிள்ளைகளை, சாலிகான பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருந்தால் அவன் உங்களுக்காக அவன் தொழுவான், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக மன்றாடுவான், உங்கள் பேரால் நற்காரியங்கள் செய்வான், உங்கள் அந்தஸ்தை நீங்கள் மரணித்தவர் உயர்த்தி கொண்டே இருப்பான். இவன் தான் சாலிகான பிள்ளை. உங்களுக்காக நீங்கள் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பான். தாய் தந்தையை மன்னி அல்லாஹ் என்று மன்றாடுவான்.
இந்த சாலிகான பிள்ளை. இரண்டாவது ஞாபகத்தை விடுங்க, பயனுள்ள கல்வி. இஸ்லாம் எங்க போய் நிக்க பாருங்க, எங்க நீ மவுத்து போகும்போது என்ன சொல்லுது, நல்ல கல்வியை விட்டுட்டு போப்பா, நல்ல கல்வியை விட்டுட்டு போ. முஸ்லீம் என்றால் அறிஞன், சிந்தனையாளன், அவன் ஞானம் உடையவன் என்ற பெயரை வருவதற்கு பதிலாக முஸ்லீம்களை அப்பாவி, சொங்கி, ஒரு கதைக்கு ஆக மாட்டானுங்க, திம்பானுங்க, நல்ல நோம்புப்பானுங்க, சட்னி குடிப்பானுங்க, கல்யாணத்துல மொக்குன்னு மொக்குவானுங்க, மாமா மாப்பிள்ளை கட்டி கட்டி பிடிப்பானுங்க. இதுக்கு இஸ்லாம் என்னப்பா சம்பந்தம், என்னப்பா சொல்ல வந்த இந்த மக்களுக்கு? அதனாலப்பா அவங்க நம்மளை நினைக்காங்க. இஸ்லாம் யாரு? அறிவு ஜீவி. நான் சொல்லலையா, வான பூமி படைப்பை அல்லாஹ் சொல்றான். நட்சத்திரங்களை நீங்க பார்க்கவில்லையா? இந்த வானத்தை ஒரு முறை இல்ல பல முறை விட்டு விட்டு திருப்பி பார். எத்தனை முறை திருப்பி பார்த்து அது ஒரு சிறு கீரலை உடைய நீ காண மாட்டாய். தூண்களின்றே வானத்தை உயர்த்திய ஒரு இறைவன் தூயவன். எந்த ஒரு ரூஃப் இருந்தாலும், கூரை இருந்தால் அதுக்கு 4 தூணோ 3 தூணோ ஒரு தூணை இல்லாமல் ஒரு கூரை நிறுத்த முடியாது. பிரம்மாண்டமான வானம் இந்த பூமிக்கு கூரையாக இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் சொல்லலாம், எந்த தூணுப்பா நீக்கி நீ சிந்திக்க மாட்டாயா? அது என்ன கிராவிட்டி, என்ன வேலை செய்ய? கிராவிட்டியை பார்க்க வேண்டாமா? நீ ராக்கெட் போலாமா? போலாம். அல்லாஹ் விண்ணுலகத்துக்கு ஏறி போக வேணுமா? போ பயணி, அதற்குரிய ஆற்றலை தயார் செய்து கொள்ளு என்று சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுச்சு, இந்த பூமியில எந்த ஒரு ஜீவராசியும் நான் யூனிசெக்ஸா தான் படைச்சேன். அதாவது ஆண் பெண் இரு பாலனாகத்தான் படைத்தேன், ஜோடி ஜோடியாக படைத்தேன். குரான் சவால் விடுகிறது. ஆராய்ச்சி செஞ்சு வேண்டும் என்றால் குரானை தோற்கடிக்கட்டும். இது முகமது நபி கொண்டு வந்த மகத்தான சவால் என்றால் குரானை தோற்கடிக்கட்டும். எந்த ஒரு ஜீவராசியும் நான் நீரின்றி படைக்கலை குரான் சொல்கிறது. ஆமா, நீர் இல்லாம ஒரு உயிர் வாழு எவனால் காட்டட்டும். இந்த திருக்குரான் கொண்டு அல்லாஹ்வுடைய துறையை அனுப்பப்பட்டார்கள் தெரியுமா? உங்கள் உண்மையான இறைவனின் சவால்களை சுமந்து கொண்டு வந்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் நோக்கமுள்ள வேற எதுவும் இல்லை. ஓர் இறைவன், ஒரே இறைவன், இறைவன் மட்டும்தான். அவன் தான் உண்மையான இறைவன். அந்த சராசரன் அவனே இருக்கிறான். நட்சத்திரங்கள், வானம், பூமி, மலைகள், மலைகள், ஆறுகள் எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குது. மனிதனை உனக்கு அறிவு கொடுத்த நாளத்தான் நீ என்ன நன்றி கட்டு நடக்கிறாய் எல்லாம் கேள்வி கேட்கிறான். எப்படி மரணிக்கணும்? அடுத்த வாரம் பாயிண்ட்டுக்கு சதக்கத்துல் ஜாரியா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. எப்படி சாகணும் தெரியுமா? சதக்கத்துல் ஜாரியா, சதக்கத்துல் ஜாரியா. திருப்பி சதக்கத்துல், நிரந்தர தர்மங்களோடு கபூர்களை வாங்க. எப்படி மௌத்தானு சொல்லி கொடுக்குது. நிறைய தர்மங்கள் இறந்து யாருப்பா சமாதி? இந்த மனிதர் இறந்து போனாரு, இவர் கட்டிய பள்ளிக்கூடம், அல்லது இவர்கள் கூட்டாக சேர்ந்து எழுப்பிய பள்ளிக்கூடம், இவர்கள் கூட்டாக எழுப்பிய அறிவுக்கூடம், இவர்கள் கூட்டாக எழுப்பிய பள்ளிவாசல், இவர்கள் கூட்டாக எழுப்பிய மருத்துவமனை, இவர்கள் கூட்டாக எழுப்பிய தர்மனை மனிதனைய சேவைகள் செய்ய மன்றம் இது என்று சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆணாயிலும் சரியே, பெண்ணாயிலும் சரியே, புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மவுத் எப்படி இருக்குன்னா வேல்யூபிள் மவுத்தா இருக்கணும். இவர் இறந்தார், ஐயோ தடுமாறுகிறதே என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக வேண்டி இந்த இஸ்லாம் மவுத்தையும் வாழ்க்கை டிசிப்ளினா வாழு, அல்லாவை தொழு, 5 வேளை பலமா தொழு. இஸ்லாம் ஒரு வணக்க வழிபாட்டை கற்றுக் கொடுத்த தூதர் மூலமா. இந்த தூதர் நோக்கம் என்ன தெரியுமா? இறைவனை நினைவுறுவது மட்டுமில்ல, சமூக வாழ்க்கையை இஸ்லாம் கூட்டமைப்பாக பேசுது. எப்ப 5 வேளை மனிதனை முகத்தை பார், தொழுது முடி சலாம் கொடுத்துட்டு தோளை மட்டும் பார்த்து ஓடி வந்துடாத. பார், அக்கம் பக்கத்து உன்னோட தொழுவனை பார். 3 நாள் வரவில்லையா? ஏன் வரவில்லை? இந்த மனிதர் ஏன் வரல? உடம்பு சரியில்லையா? வெளியூர் போயிருக்கிறாரா? அவர் என்ன காரணத்தாக வரவில்லை என்று மனிதன் தன்னோட சக மனிதனை பற்றி சிந்திக்க வேண்டும். கூட்டாக வாழ்வதற்காக அல்லவா? உலகத்துல ஜாதி வரி, மத வரி, ஏற்றத்தாழ்வு பிடிச்சிரு. அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி என்கிட்ட வர மாட்டேன், இவன் முன் எடுக்க மாட்டேன், ஏன் முன் எடுக்க மாட்டேன் என்று உலகமே ஜாதியை பிடித்து அலையும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், 49 அத்தியாயம் 13 மனிதர்களை உங்க எல்லாரையும் ஒரே மனிதர்களை இந்த படைத்தோம், அவங்க உங்களை பல்வேறு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாமே ஆக்கின ஒரே அடையாளம் கொண்டு கொள்வதற்காக. நீங்க எல்லாம் ஒரே தாய் தகவலை பிறந்தவன் தாண்டா. எப்படா உங்களுடைய ஏற்றத்தாழ் வருது? நீ தலையில பிறந்தவன் வேற, தோல்ல பிறந்தவன் வேற, வயிற்றுல பிறந்தவன் வேற, முட்டியில பிறந்தவன் வேற, பாதத்துல பிறந்தவன் வேற, பிரிக்கிறியா? அறிவில்லையா உனக்கு என்று இஸ்லாம் கேட்கிறது. உங்க எல்லாம் ஒரே ஆதி தகப்பன். ரிவர்ஸ்ல போயிட்டாரு. இன்னைக்கு 800 கோடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி 600 கோடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி 300 கோடி, இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி 150 கோடி, பிரிச்சுட்டே போ. கடைசி ஒரே ஆண் தந்தை மட்டும்தான் மிஞ்சுவார்கள். ஒரு ஆண் தந்தை மட்டும், ஒரு ஆண் பெண் மட்டும்தான் மிஞ்சுவார்கள். அந்த ஆணின் தந்தை பிறந்தவன் தான் நீ என்றால் உனக்கு எப்படா ஜாதி வந்துச்சு? உனக்குள்ள ஏற்றத்தாழ் எப்படா வந்தது? இஸ்லாம் கேட்கிறது. ஆகவே அதை அடிக்கும் உடைக்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? தோளோடு தோள் நின்று தொழு என்றார்கள். எப்படி தொழணும் சொல்லுங்க? தோளோடு தோள் நின்று தொழு. நேற்று அவன் ஒரு இஸ்லாம் அல்லாத சமுதாயம், ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்ந்த சமுதாயமாக கருதிய ஒருவனை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவன் கலிமாவை ஏற்றுக்கொண்டார். திருக்கலிமாவை சொல்லி அல்லாஹ்வை தவிர கடவுளை, முகமதை நான் இறைவனின் தூதராக ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டு வந்து நம்மோட தோள் நின்று அப்படி சஃபுல நின்று விழுந்துட்டானா
அவன் தோளோடு தோல் நிற்கிற மகத்தான ஜாதி மதங்களை உடைத்து சமூக உரிமையை காட்டுகிற மாபெரும் சக்தி இஸ்லாம் தான் இந்த தொழுகையின் மூலம் நிலைநாட்டலையா? ஹஜ்ஜி செய்தவன் எதுக்கு தெரியுமா? ஹஜ்ஜி வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவுகூறுவது மட்டுமல்ல, அங்கே உலக மக்கள் யாவரும் கருப்பன் வெள்ளையன் என்று ஜாதி மதங்கள் நிறத்தால் மாறுபட்டு கிடந்த மனிதர்கள் எல்லாம் எல்லாரையும் இடிச்சுக்கிட்டு போய் எப்படி தோல் மேல ஆண்களுக்கு என்ன இருக்காது இங்க கைக்கு எல்லாம் ஆடே இருக்காது. அவனுடைய வேர்வை இவன் மீது, இவன் வேர்வை அவன் மீது, கருப்பனின் வேர்வை வெள்ளையின் மீது, அமெரிக்கனின் வேர்வை சோமாலியாக்காரன் மீது, பிரிட்டானியின் வேர்வை நைஜீரியாக்காரன் கருப்பன் மீது என்றால் இதுதான் இஸ்லாம். இதை சொல்லத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், சொன்னார்கள். இறுதி கட்சியிலே சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள். கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவன் அல்ல, வெள்ளையனுடைய கருப்பன் சிறந்தவன் அல்ல. உங்களை சிறந்தவன் யார் தெரியுமா? இறையச்ச முடியறா. இன்றைக்கு மொழியை பேசி அசிங்கம் பிடிச்சால தமிழ் மொழி தான் சிறந்தது, ஹிந்தி தான் சிறந்தது, அவன் தான் சிறந்தவன், உருது தான் சிறந்தது, ஒரு மண்ணாங்கட்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான். அரபியனோட அரபி அல்ல அவன் சிறந்தவன் அல்ல, அரபி அல்லாதவனோட அரபியன் சிறந்தவன் அல்ல. உங்களை சிறந்தவன் எல்லாம் இறைவனை பயந்து நேர்மையாக வாழ்வன் தான் சிறந்தவன் என்று சொன்ன உயர்ந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பிரகடனம் செய்யவில்லையா? எல்லா மூட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு எவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் நாட்டில் இருக்கு, எவ்வளவு மூட பழக்கம். இன்னும் போய் பைத்தியக்கார பயில சினிமா நடிகனுக்கு போய் பேனர்ல மேல பால் ஊத்திட்டு இருக்கான், பரேசி கூட்டம் ஊத்துறான். இஸ்லாம் அடிச்சு நொறுக்குச்சா இல்லையா? அறியாமை காலத்து பழக்கம். காலு கீழே போட்டு முதிக்கிறேன்னா உயிரோடு பால் ஊத்தக்கூடாது, செத்த அவனுக்கு கட்டவுட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கான், பரேசி கூட்டம். யோசி பாருங்க எப்படி இஸ்லாம் என்ன சொல்லுச்சு? மூட பழக்கம் எல்லாம் கிடையாது. எப்பா விதவையான வெள்ளச்சேலை கட்டி வரக்கூடாது. ஏய் இஸ்லாம் அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு என்ன பண்ணுச்சு? நீ விதவை கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, நீ எதிரே வருவதால் எந்த அமங்கலியமும் கிடையாது. நீ விதை என்றால் விதியின்படி அல்லாஹ் உன் கணவனை எடுத்துக்கொண்டானே ஒழிய வேற எந்த குற்றமும் நீ செய்யவில்லை. உன் கணவன் உயிரை பறித்த இறைவன் என்றால் நீ எப்படி அபாக்கியமான பெண்ணாக மாற முடியாது. விதவை என்றால் எழுத்தால வரக்கூடாது, கருப்பு போட்டுட்டு வரக்கூடாது, பூனை குறுக்க வந்துடக்கூடாது, நாய் வல்லு கழிச்சிட கூட விட்டுறக்கூடாது, பச்சை மட்டையை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. உலகமே இல்லை தாண்டா ஏங்கிட்டு இருக்கு. இவையெல்லாம் இஸ்லாம் அடிச்சு தகர்த்து விட்டது. போய் என்ன செஞ்சுட்டான்? ஆனா நம்ம கொஞ்சம் சிஸ்டம் மாறி நினைச்சிட்டான். நேர தருகால போய் எண்ணெயை கொறி ஊத்தி எண்ணெயை அதுல ஊத்தாத, நல்ல கொதிக்க வச்சு உன் வாயில ஊத்திக்கும், அப்புறம் சரியா வந்துடும், உனக்கு எல்லாம் சரியாயிரும், அதோட குடல் ஃப்ரீ ஆயிரும், அவனே அதோடு செத்த. இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த மூட பழக்கத்தை ஒழிக்கத்தான் நான் வந்தேன். நாங்க இஸ்லாத்துக்கு இந்த மூட பழக்கம் எந்த சம்பந்தம் கிடையாது. நல்ல முஸ்லீம் வாழ்ற பகுதியில் தர்காவே இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிடுங்க, தர்கானா என்ன? இறந்து போறவர்களுக்கு என்ன சக்தி இருக்கு? தன் உயிரை காப்பாற்ற முடியும், சக்தி வர முடியும் என்றால் எங்க ஒரு கணவன் செத்து போனாரு, பக்கத்துல மனைவி உட்கார்ந்து அழுறாங்க, புள்ள அழுது, பிள்ளைக்கு விடிஞ்சா கல்யாணம், இன்னைக்கு நைட்டு வாப்பா மௌத்தாட்டார், பாபா மௌத்தாட்டார், அத்தா மூணுக்கும் சொல்லியிருக்கேன், உருது தமிழ், அத்தா வாப்பா எல்லாரும் சேர்த்து சொல்லியிருக்கேன். மௌத்து மண்டையை போட்டார், படுத்தாச்சு. இப்ப அவருக்கு சக்தி இருந்தது என்றால் அப்ப என்ன செய்யணும்? பிள்ளை நெஞ்சில விழுந்தவனுக்கு எத்தா வாப்பா பாவா நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம்ல நீங்க போயிட்டீங்களே, டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்து, மகளே டோன்ட் வரி, நான் கபருக்கு தான் போறேன், அங்கே நான் புது மாப்பிள்ளை போய் ஸ்லீப்பிங்ல நீ சொல்லலாம் காதல விழும், டோன்ட் வரி சொல்லிட்டு படுத்தாரா? சக்தி செத்தவன் தான், பிணம் தான். அல்லாஹ் மட்டும் அல்லாஹு ஹய்யுல் கையும், அல்லாஹு ஹய்யுல் கை, இதைத்தான் அல்லாஹுடைய தூர் சொல்ல வந்தாங்க. அதை சொன்னாங்க. இந்த மக்கள் அறிவில்லாம போய் என்ன செய்யறான்? சமாதிகளில போய் வணங்கிட்டு இருக்கான். அங்க போய் குழந்தை பாக்கியம் கேட்கிறான். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடு, வானத்தை பிளந்து மழையை பொழிக்க செய்வான், பனீன், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அவனே தருவான். யார் தருவா? அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடுங்க, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்வே தருவான் என்று மூட நம்பிக்கை ஒழிச்சதா இல்லையா? மூட நம்பிக்கை ஒழித்துட்டு, ஆனால் பிற சமுதாயத்துல மூட நம்பிக்கைக்கு பஞ்சமே இருக்காது. முஸ்லிம் சமுதாயம் கொஞ்சம் லேச சாட அடிச்சிருக்கு. திருத்திக்கிடுங்க. இது ஷிர்க், பெரும்பாவத்துல போய் சேர்க்கிறது, இறைவனை மறுக்கிற காரியமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கட்டும். அடுத்தால அல்லாஹ் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். செய்த தவறுகளுக்கு இஸ்லாம் தண்டனைகளை பகிரங்கப்படுத்திட்டு, பெண்களே இஸ்லாம் உங்களை எப்படி போட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு யூடியூப் மாதிரி ஃபேஸ்புக் வலைதளத்துல எந்த பெண்ணை வேணாலும் அசிங்கமாக எழுதுறான், எந்த பெண்ணை வேணாலும் அசிங்கமாக எழுதிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா தெரியுமா? ஏதாவது பெண்களை பற்றி நீங்கள் அவதூறு பரப்பினால், பெண்களை பற்றி அவதூறு சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? கசையடி. என்ன கசையடி? 100 கசையடி வெளுக்க சொல்லிட்டான்.
பெண்களை அவதூறு சொன்னால் இதே மாதிரி அரபு நாடுகளில் போய் பொம்பளைகளை பத்தி தப்பா நீங்க Facebookல போட்டீங்க, யூடியூப்ல போட்டீங்கன்னா தூக்கி கொண்டு வச்சு ரோட்ல வச்சு 100 சவுக்கடி தோலை உரிச்சு எடுத்துரும். பெண்களை போட்டுகிற மார்க்க சட்டம் கடுமையாக்கப்பட்டது. யாவது காரணம் தான் சட்டம் கடுமையாக்கப்பட்டது. பசிக்காக ஒருவன் திருடினால் யாதொரு குற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் ஒருவன் அடுத்தவன் பொருளாதாரத்தை பகிரங்கமாக திருடினால் கைகள் வெட்டப்படும். அவன் வாழ்நாள் எப்படி பகிரங்கமாக வெட்டப்படும். எவன் அடுத்தவன் உயிரை தைரியமா ஒரு நாளைக்கு தொலைக்காட்சியில குற்றம் நடந்தது என்னன்னு வைத்து பார்த்தா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஸ்டேட் லெவல்ல 10 கொலை, நேஷனல் லெவல்ல 30 கொலைகள், ஒரு நாளைக்கு 30 கொலை செய்தே போடுறான். ஏன் மற்ற அரபு நாடுகள் இந்த கொலைகள் அதிகம் நடக்க மாட்டேங்குன்னு காவல்துறை அதிகாரி நீங்க தான் சிந்திக்கணும். சட்டம் கடுமையாக்கப்படணும் நாங்க சொல்றோம். நீங்க அரபிகள் முஸ்லீம்கள் காட்டு முராண்டிங்க சொல்றீங்க. முஸ்லீம்கள் எப்படி காட்டு முராண்டியாவா? ஒருவன் வீட்டுக்குள்ளே புகுந்து 60-70 வயசு பெண்மணி தண்ணி வேணுமென்னு கேட்டு போறான். அந்த அம்மா இறக்கப்பட்டு இருப்பான்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து தரப்போது வாசல வந்து நம்மகிட்ட குடிக்க தண்ணி, இந்த நன்றி கட்ட பையா தண்ணியை வாங்கி குடிக்கமா வச்சுட்டு சட்டுன்னு கையில கத்தி எடுத்து அந்த வயசான தாய் கழுத்துல ஒரு அடி அடிச்சுட்டு கழுத்தை காலி பண்ணிட்டு கழுத்துல உள்ள நகையை தூக்கிட்டு போயிட்டான். இவன் ஒரு தாயை யாரை கொலை செய்தான்? ஒரு 4 ஆண்மகனுக்கு தாயை அல்லது 3 பெண் பிள்ளைகளுக்கு தாயை கொலை செஞ்சுட்டு போயிட்டான். எதற்காக? 5 பொன் நகைக்காக கொலை செய்தான். இந்த சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? எப்பா உன் வரி பணத்தில் அவன் ஜெயில வச்சு சோறு போடு அப்படிங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? கொலைக்கு பதில் அரசாங்கம் தூக்கில போட சொல்லும். எப்படி தூக்கு தெரியுமா? பொது வெளியில் வைத்து தூக்கிலிட வேண்டும். பொது வெளியில வச்சுதான் தூக்கில போடணும். ரகசியமா வந்து பண்ணக்கூடாது. அப்பதான் அடுத்தவனுக்கு பயம் வரும். மது வருந்தினால் 80 கசையடி, குடிச்சா 80 சாட்டை அடி உண்டு. தானா குடிக்க மாட்டான். அட்டி தோல் பிஞ்சிரும். பப்ளிக்ல வச்சு அடிப்பாங்க. தானா குடிக்க மாட்டான். அதனால மொண்டாட்டி தப்பிச்சா, அவன் சொத்து தப்பிச்சது, அவன் புள்ள தப்பிச்சது, இவன் நிறைய பேரை கொலை செய்வான், அதெல்லாம் தப்பிச்சது, நிறைய விபத்து ஏற்பட தப்பிச்சது. ஆனா அறிவுகிட்ட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அறிவுகிட்ட சட்டம் அவனுக்கு மனிதநேயம் காட்ட சொல்லுது. இஸ்லாம் தண்டனை சட்டங்களின் மூலமாக மனித குலத்தை பலமாக நேர்வழிப்படுத்தியது. மொத்தத்தில் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்பது ஒரு அழகிய வாழ்க்கை நெறி. இது வந்து எப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி தொடர்ந்து பேசிட்டே போகணும். நான் அப்படி ஜம்பாய் போயிட்டு இருக்கேன். மேஜர் ரோடு பலகீன செக்டாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு போறேன். அதே நேரத்தில் நாம எங்க ஓட்ட விட்டோங்கிற ஜக்காத்தை ஓட்ட விட்டுருக்கோம். நல்லா கவனிச்சுக்கிங்க, ஜக்காத்தை ஓட்ட விட்டுருக்கோம். நாம் அல்லாஹ் சொன்ன சயின்ஸ் மீண்டும் வானம் பூமி பற்றி ஆராய்ச்சி, கடலியல், மலையியல், என்ன புவியியல், விண்ணை பற்றிய ஆராய்ச்சிகளை முஸ்லீம்கள் பின்தங்கி இருக்கிறோம். அதில் நம்ம செய்யணும். டெக்னாலஜி என்பதை முஸ்லீம்கள் கைவசப்படுத்தணும். தெரியும் நம்ம ஓட்ட விட்டதை சொல்றேன், நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. அடுத்தால முஸ்லீம் சமுதாயம் நன்மை ஏவி தீமையை தடுக்கிற கான்செப்ட்ல ஓட்ட விட்டுட்டோம். நன்மை ஏவி தீமையை கெடுக்கிற ஓகே, நன்மை ஏவி தீமையை தடுக்கிற கான்செப்ட்ல ஓட்ட விட்டுட்டோம். நாம் செய்ததன் தவறு சொந்த சமூகத்துக்குள்ளே அநேக தீமைகள் பெருகிவிட்டது. அநேக தீமைகள் சொந்த சமூகத்திலே பெருகிட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 9 அத்தியாயம் 71 அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? மூமினா ஆண்களும் தொழுகை நிலைநாட்டுவார், ஜக்காத்தும் கொடுப்பார், நீங்களே நன்மை ஏவி தீமை ஆணும் தடுக்கணும் பெண்ணும் தடுக்கணும் சொன்னான். நாமே ஒருவருக்கொருவர் தன்மையை ஏவி தீமையை தடுக்காத காரணத்தினால் நம் சமூகத்திலே தீமைகள் பழுகி பெருகி போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மிக சிறந்த உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, குன்தும் கைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் துமினு பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் மேன்மையான சமுதாயம். காரணம், நீங்கள் நன்மை ஏவுகிறாய் தீமையை தடுக்கிறாய் என்று சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டாமா? சரி, சிம்பிளா சொல்றேன். இஸ்லாம் எதையெல்லாம் ஒழித்து கட்டியது கேட்டால், இஸ்லாம் பல தெய்வ கொள்கைகளை, பல்வேறு கற்களையும் படைப்புகளையும் சிலைகளாக கடவுளாக வணங்கி இஸ்லாம் ஒழித்தது. மூட நம்பிக்கை இஸ்லாம் ஒழித்தது. வறுமையை ஒழித்தது, ஏழ்மையை ஒழித்தது, விதைகளுக்கு வாழ்வழித்தது. பெண்களை ஏளனமாக பார்க்க, பெண் என்ற படைப்பை அவமானம் என்ற காலகட்டத்தில் பெண்களை தூக்கி பிடித்தது. இஸ்லாம் வட்டியை ஒழித்தது, மதுவை ஒழித்தது. இஸ்லாம் பிறருடைய உரிமைகளை அபகரிப்பதை ஒழித்து விட்டது. இஸ்லாம் சகோதரத்துவ ஏற்றத்தாழ், மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை ஒழித்து எல்லா ஒருதாய் பிள்ளைகள் என்ற கொள்கையை பகிரங்கமாக சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தது. இஸ்லாம் என்றால் வாழ்க்கை நெறி. அதில் முக்கியமான இஸ்லாத்தின் மிகச்சிறந்த பண்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இஸ்லாம் என்றால் அழகிய நற்குணங்கள், நற்பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் நிறைய நற்பண்புகளால் பரிபூரணமாகவே ஆக்கப்பட்டு வந்தவன் என்று சொன்னார்கள். நிறைய நல்ல பண்புகள், நற்குணங்கள் இஸ்லாத்துல இருக்கு. நான் அதை கொண்டு பூர்த்தி செய்ய அனுப்பப்பட்டவன் தான் என் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். முஸ்லீம்கள் உள்ள கேரக்டர் அது மலர் போன்றது, வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். ஒரு முஸ்லீமின் கேரக்டர் வாசனை வீசிக்கிட்டே இருக்கணும். வாசனை அத்தர் அடிச்சு இல்லை, அதுவும் அடிக்கணும். ஏன்னா வேர்வன் அதான் தாங்க முடியாது, அதுக்கும் அடிக்கணும். மனிதர் முஸ்லீமுடைய செயல்கள் இருக்கல, நல்ல கேரக்டர்.
கனிவான பேச்சு. எப்படி சொல்லுது? உங்கள்கிட்ட ஒரு தர்மம் கேட்டு வந்தால் உன் பையில காசு இல்லையா அப்படிங்கிறது, போயா நானே 1008 பிரச்சனை சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இனிய வார்த்தைகளை சொல்லு. யாருன்னு சொல்லு? இஸ்லாம் கேரக்டர் பார்த்தீங்களா என்ன சொல்லுச்சு? இனிய வார்த்தைகளே சொல்லுங்கள். எப்படி தெரியுமா? உங்க வீட்டுல யாசகம் தர்மம் கேட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, உங்கள்கிட்ட கையில காசு இல்லை, அல்லது வீட்டுல ஆண் மகன் வெளியே போயாச்சு, நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரு சகோதரர் கேட்டா, அது ஆண் பெண் பிள்ளையா இருந்தா, அக்கா அல்ல தங்கச்சி, அம்மா மன்னிச்சுக்கணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் சொல்லுங்க? மன்னிச்சுக்குமா, நாளைக்கு வாங்க, இன்ஷா நாளைக்கு வாங்க, கட்டாயம் தான். இப்படி நானே அந்த பேயிலாம துட்டு கொடு செலவு துட்டு கொடுக்காம போயிட்டான், நானே நொந்து போய் நீ வேற வந்து வா எம்மா எம்மான்னு கத்திக்கிட்டு கத்தக்கூடாது. என்ன செய்யணும்? இப்போ எப்படி இஸ்லாம் சொல்லுது பாருங்க, அவர்கிட்ட அழகிய வார்த்தை, எப்படி இனிய வார்த்தைகளை சொல்லுங்க. பண்புல சிறந்த பண்பு இல்லையா? எப்படி கேரக்டர் பாருங்க. இப்போ நமக்கு ஒருத்தர் தீங்கு இழைச்சிட்டான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். யாராவது ஒருத்தர் எனக்கு தீங்கு செய்யறான், அவனுக்கு நன்மை செய்யுமா? அவன் செய்யணும், நீ செய்ய, நீயாக இரு, அவன் அவனாக இருக்கட்டும். என்ன சொன்னாங்க? எனக்கு தீங்கு செஞ்சுட்டான், அவனை அழிக்கணும் சொல்லல. நீ நல்லவன் தானடா, நீ அண்ட கெட்டவனாக மாறுத, நீ நல்லவனா இருக்கா? நீ நன்மையை செய்வதன் மூலமாக அவன் பகையை நீ அறுத்துரு, நீ நல்லது செய்வான், தோத்துருவான், அவன் வெக்கப்படுவான். இது எப்படி பாருங்க, இஸ்லாம் நற்பண்புகளை சொல்லுது. சுபஹான், அது ஒரு பெரிய டாபிக். அது அது பேசுனா அது அல்லாஹ், நான் அதை கொண்டுதான் பரிபூர்ணமாக்கப்பட்டேன் என்றால் அந்த டாபிக் தனியா பேசிக்கிட்டே இருக்கணும். சுபஹான் அல்லாஹ். நான் பிற சமுதாய மக்களுக்கு செய்தியை எத்தி வைக்கிற காரணத்தால் ஏகத்துவ கொள்கை என்பது நோக்கம் என்பது ஒற்றை கடவுளை வணங்குவது, ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்குவது அல்ல. இந்த மனிதகுல நாகரிகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையின் கடைசி என்ன தெரியுமா? முதல் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை வணக்கத்துக்குரிய என்றால் கடைசி என்ன தெரியுமா? சாலையில் கிடக்கிற கூர்மையான கல்லோ முள்ளோ மனிதனுக்கு பிற படைப்புடைய இடையூறு ஏற்படும் என்றால் அதை யார் அப்புறப்படுத்துகிறாரோ அது லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையுடைய கடைசி நிலை என்று சொன்னார். மனித குலத்திற்கு எப்படி நன்மையை செய்ய வேண்டும் இஸ்லாம் பேசியிருக்கும் நீங்க மட்டும் பார்த்துக்கணும். யார் படைப்பினங்கள் மீது கருணை காட்டவில்லையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது கருணை காட்ட மாட்டான் என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்த கருணை கொள்கை இஸ்லாம் பேசுது. ஆடு மாடு கோழி தாகித்த நாய் தண்ணீர் குடிப்பதற்காக கிழட்டங்கரையில ஈர மண்ணை நக்கிய போது ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்மணி அல்லது கெட்ட நடத்தையுள்ள பெண்மணி பார்க்கிறார், ஐயோ நாய் தாகத்தால் தவித்து கொண்டு போய் ஈர மண்ணை நக்குகிற என் இறக்கப்பட்ட பெண் கிணற்றுக்குள்ள இறங்கி காலுரை சாச கலட்டி தண்ணீரை நினைத்து கொண்டு கரையேறி மேலே நாய்க்கு அந்த சாசில நீரை பிழிந்து தாகம் போக்கினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண் சொர்க்கம் போவார் என்று சொன்னார்கள். சொர்க்கம் போவார் என்றால் புரிகிறதா? இஸ்லாம் மனித நேயத்தை எப்படி பேசுது? பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் அது வார்த்தை அல்ல, செயலால் செய்தால்தான். நீ கருணை காட்டாமல் சொர்க்கம் போக மாட்டாய் என்றால் இதுதான் உண்மை. இஸ்லாம் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ப்ராஜெக்ட் செய்தார்கள். தன் எதிரிகளுக்கும் தன் அன்பால் அவர்களை கவர்ந்தார்கள். அது சப்ஜெக்ட் யமாமா தேசத்து சுமாமா, அது ஒரு தலைப்பு வரும், நீண்ட நேரம் போகும். வேண்டாம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தலைப்பு உங்களுக்கு முதல்ல புரியட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு போட்டு கண்ணில் குத்துறதுக்கு வந்தவங்க கிடையாது. புரியுதா? மிகப்பெரிய ஒளி, பிரகாசமான வேத ஒளியை சுமந்து மனித குலத்துக்கே வெளிச்சம் காட்ட வந்த மாமனிதர் அதை செஞ்சு நிரூபிச்சும் காண்பித்தாங்க, வாழ முடியும் என்று காண்பித்தார்கள். ஆகவே அதை நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருளால் இந்த தலைப்பை நாம் முதல்ல உணர்ந்து நடைமுறைப்படுத்துவோம். பிற சமுதாயத்திற்கும் இஸ்லாத்தை நடைமுறை சாத்தியமாக ஆக்கி செயல் வடிவம் ஆக்கி பிறருக்கு தாவா செய்வோம், அழைப்பு பணியில் ஈடுபடுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.